புலனாய்வு ஊடகவியலாளர் நார்வேலிருந்து சேது நம்மோடு இணைகிறார். சேதுனா வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் நேயர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ உங்களை காணொளி செவி எடுத்து சில தினங்கள் கழித்து துவாரகா பிரச்சனையில் மிக முக்கியமான நபராக கருதக்கூடிய சேரமான் அவர்களையும் நம்ம ஒரு செவி கண்டோம். அவர் உங்களை முற்று முழுதாக நீங்கள் பொய் பேசுகிறீங்க, அதாவது மலேசியாவில் இருந்ததெல்லாம் அதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு அவர் தவிர்த்து கொண்டார். அவர் உங்களை பற்றி எதுவுமே பேசவும் இல்லை, தவிர்த்து கொண்டார். நீங்கள் பேசுறது அத்தனையும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் நீங்கள் ஒரு 13 ஆண்டுகளாக என்ன நடந்தது, அந்த துவாராங்கிற பெண் இப்போ என்ன நிலைமையில் இருக்கு, மிருதுஜாங்கிற பேர்லேருந்து துவாரகா மாறினது எப்படி, எல்லா கதையும் சொன்னீங்க. இது கதையா இல்லது நிஜமாங்கிறது பொதுமக்களுக்கு ஒரு டவுட் ஆயிருச்சு. ஏன்னா அவர் வந்தோடனே அவர் என்ன ஒரே பேச்சில் சொல்லிட்டு போயிட்டாரு, இது அவர் சொல்றது முழுவதும் பொய் அப்படின்னு போயிட்டாரு. சரி, இப்போ ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த பிரச்சனையில் நீங்கள் கைவிட்டு போகிற மாதிரி இல்லை, எங்களுக்கு தெரியும், நீங்கள் விடவும் மாட்டீங்க. இப்போ அதற்கு பின்னர் என்ன நடந்திருக்கு, நீங்கள் அவருக்கு அந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்களா, சேரமான் நம்மளுக்கு கொடுத்த காணொலி பார்த்தீங்களா, அதற்கு பதில் சொல்லுங்க முதல்ல. அப்புறம் அதற்கு பின்னர் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கு அதைங்கிற சொல்லுங்களேன். சரி, வணக்கம். இப்ப நான் இந்த 2வது பேட்டியையும் கொடுக்க வந்த உண்மையான நோக்கம் இப்ப 13 கோடி தமிழர்கள், 10 கோடி தமிழர்கள், மற்ற மொழி சார்ந்த மற்ற மதம் சார்ந்த தமிழ் பேசுகிற 13 கோடி தமிழர்களுக்கும் ஒரு தெளிவு ஏற்பட்டு தோணுமென்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நான் இந்த பேட்டியை திரும்ப சொல்றேன். இது இலங்கை அரசியல்ல நான் உள்நுழைகிறேனோ இல்ல இலங்கை அரசியலை பற்றி கதைக்க வாரணுன்றது இல்ல நோக்கம். இலங்கைக்கு அப்பால இருக்கிற, இந்தியால இருக்கிற, தமிழ்நாட்டுல இருக்கிற மொரீசியஸ், சவுத் ஆப்பிரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், இப்படி உலகத்துல பரந்துபட்டு வாழ்ற பூர்வீக தமிழர்கள் இந்த விஷயத்துல அக்கறையா இருப்பினம்ன்றதால நான் இந்த விஷயத்தை சொல்லலாம்னு கருதுறேன். சரி, இப்ப சேரமானவர் உங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். நான் அதை சும்மா மேலோட்டமா பார்த்தேனா. அவர் அதுல நட்ராஜா சேதுருவனை பற்றி நீங்க ஒரு இடத்துல கேள்வி கேட்கிறீங்க, அவரை தெரியான்னு சொல்லி போட்டு அவர் சொல்ற எல்லாம் பொய் என்று சொல்லி அதை முடிக்கிறார். அவர் கருத்து சொல்ற உரிமை 100% அவருக்கு இருக்கு. அவர் ஒரு ஜனநாயக நாட்டுல வாழ்றார். அவர் பொய்யென்று பொய்யையும் சொல்லலாம், பொய்யென்று உண்மையையும் சொல்லலாம், உண்மை என்று சொல்லி உண்மையையும் சொல்லலாம். இதுதான் ஐரோப்பிய நாடு. நான் அதுக்கு சுருக்கமா சொல்றேன், அது அவருடைய உரிமை. நான் கற்பனைகளையும் புனைகதைகளையும் உங்களுக்கு சொல்லல. நான் இந்த விடயத்துல நேரடியா சம்பந்தப்பட்டதாலதான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அப்படியே அடுக்க நடந்த நிறநெறியா சொல்லிட்டு வந்தேன். சேரமானவர் உங்களுக்கு சேரமானவரை திருப்பி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சேரமான் தமிழீழத்துல பிறக்க இல்ல, சேரமான் தமிழற்ற தாயக பூர்வீக நிலத்துல பிறக்க இல்ல. இல்ல, அவர் ஒரு நிமிஷம், அவரே ஒத்துக்கொண்டாரு. அவர் கொழும்புல பிறந்தான் ஒத்துக்கொண்டாரு. என்ன கதைக்க விடுங்க. என்னன்னு சொன்னா, சேரமான் இலங்கைன்ற வடக்கு கிழக்குல பிறக்க இல்ல. சேரமாண்ட பேர்த் சர்டிபிகேட்டையும் சேரமாண்ட அம்மாண்ட பேர்த் சர்டிபிகேட்டையும் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா முழு இரகசியம் அம்பலமாகும். அது என்னட்ட இருக்குது. ஆனால் ஐரோப்பிய சட்டப்படி தனிநபர் ஆவணங்களை நாங்கள் பொது வழிக்கு கொண்டாடுறதுக்கு சில சட்ட நடைமுறைகள் இருக்கு, அது அப்பாற்பட்டது. 2வது சேரமான் சொல்றார் நடராஜா சேதுருவனை தெரியாண்டு. ஆனா சேரமான் நான் சொன்ன பிறகு என்னுடைய வாட்ஸ்அப்ல நான் அந்த நான் பிரித்தானியால வாழ்ந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட பேரை சொல்லி தான் அவரோட கதைஜனானிடம் என்னட்ட 1999 ஆண்டு கால பகுதியில புலிகளுக்கு 400 பவுண்ட்ஸ் வாங்கினவர் என்றும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருக்கிறார். அப்ப அவர் அதை உறுதிப்படுத்துறார். அடுத்தது சேரமான் என்றவர் இப்ப என்ன நான் சொல்ற எல்லாம் பொய் என்று சொல்றார். ஆனா அதே நேரம் சேரமான் எழுதிய கட்டுரை, அவற்ற முழு தகவலும் போட்டு எழுதின கட்டுரையில தான்
நந்தகோபனோட எப்படி தொடர்பில் இருந்தான், நந்தகோபன் மலேசியாவுக்கு வந்து தன்னோட தொடர்பு எடுத்தது, தான் நந்தகோபனோட சேர்ந்து வேலை செய்தது, நாடு கடந்த அரசாங்கத்தை குழப்பினது, ஐரோப்பாவில் இருக்கிற மக்களை குழப்பினது, ஐரோப்பாவில் இருக்கிற தமிழ் தேசிய செயற்பாடுகளை தான் குழப்பினது, எல்லாத்தையும் நந்தகோபன் மலேசியால இருந்து குழப்ப சொன்னவர் என்று சொல்லி எல்லாத்தையும் பட்டியல் போட்டு பகிரங்கமா பொது வழியிலேயும் விட்டிருக்கிறார். இல்ல நந்தகோபன தெரியும் சொன்னாரு, நந்தகோபன தெரியும் சொன்னாரு. தான் செய்த செயற்பாடு அவலத்தையும் தன்னுடைய பொது வாக்கு மூலமாக எழுதி பகிரங்க வெளியில விட்டிருக்கிறார். அப்ப அவர் வந்து 2009 ஆண்டுக்கு பிறகு விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் இலங்கை ராணுவத்தின் கஸ்டடியில போய் அவையின் சேஃப் ஹவுஸ்ல இருந்து இயங்குற ராணுவ உளவுத்துறையின் சேஃப் ஹவுஸ்ல இருந்து இயங்குற விடுதலை புலிகளின் உறுப்பினர்களுக்கு கீழே தான் ஐரோப்பிய மண்ணில இருந்து ஐரோப்பால குழப்பத்தை விளைவிச்சு கொண்டிருக்கிறேன் என்றதை அவர் பகிரங்கமே பொது வழியில சொல்லி இருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார், நான் சொல்ல தேவையில்லை, அவரே சொல்லியிருக்கிறார். அவர் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். தான் என்னென்ன பாரதூரமான குற்றத்தை தமிழ் மக்களுக்கும் ஐரோப்பிய புலம்பெயர்ந்த மக்களுக்கும் எதிராக பிரித்தானியாவில் இருந்து செய்தேன் என்று அவர் தானே எழுதியிருக்கிறார். அது ஒரு பயங்கரவாத செயல், அது ஒரு பயங்கரவாத குற்றம். பிரித்தானியா என்ற சட்டப்படி அவர் பிரித்தானிய பிரஜை, சரியா? அவர் இப்படியான செயலை செய்ய முடியாது. அவர் வந்து பிரித்தானியாண்ட வெளியுறவு செயலகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையோட, அதாவது வந்து ஒரு பிரஸ் ஆபீசரோ இன்ஃபர்மேஷன் ஆபீசரோ இல்ல. ஆகவே வந்து அவர் அப்படி இல்லாம இருக்கிற நேரத்துல வந்து இப்படியான பாரதூரமான கிராஸ் டெரரிசம் பயங்கரவாத செயலை செய்திருக்கிறான்னு சொல்லி அவரே சொல்றாரு. அது பாரதூரமான குற்றம். அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது வந்து பிரித்தானிய போலீசார், அது நான் இல்லை, சரியா? ஆகவே அவர் குற்றம் செய்திக்கப்பட்டிருக்கிறார். அவர் தண்டிக்கப்படவில்லை என்றதுக்காக அவர் குற்றவாளி இல்லை என்று நீங்க சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. அவர் தண்டிக்கப்படக்கூடிய குற்றத்தை பிரித்தானிய மண்ணிலிருந்து செய்திருக்கிறார் தமிழ் மக்களுக்கு எதிராக. அவர் அதை ஒத்துக்கொண்டுகிறார். ஆனால் அதை அக்னி சுப்பிரமணியத்தின் ஊடகத்துல வந்து அவர் செய்யவில்லை, நடராஜா செய்திருமனை தெரியாது என்று பண்பாக சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர் குற்றம் செய்திருக்கிற அவரை இதை முடிவு எடுக்க வேண்டியது மக்கள், சரியா? ஒன்று. ரெண்டாவது வந்து சரி, நான் விடயத்துக்கு வருகிறேன். நான் வந்து நோர்வேல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊடகவியலாளர். உலகத்துல இருக்கிற 13 கோடி தமிழர்களுக்குள்ள இப்ப 10 கோடி தமிழர் இந்திய இலங்கை பகிரங்கமா தூய தமிழர்கள் 10 கோடி என்று சொன்னாலும் அந்த 10 கோடி தமிழர்களுக்கு நான் ஒரு ஆள் தான் அமெரிக்க வெளியுறவு செயலகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட நோர்வேல இருந்து அவர்களுடைய ஒவ்வொரு கிழமையும் 3 நாட்கள் அவர்களுடைய இரகசிய கான்ஃபரன்ஸ் கோலுக்கு போற ஒரே ஒரு ஊடகவியலாளர், சரியா? அவர்களுடைய ஒயிட் ஹவுஸ்ல இருக்கிற கான்ஃபரன்ஸ் கோலுக்கு நான் தினமும் 3 நாளே போய் கொண்டிருப்பேன். இரகசியமான கான்ஃபரன்ஸ் கோல் எங்களோட ஒரு குரூப் பிரஸ் கிளப் இருக்கு, அதுகளோட காய்ச்சொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரே ஒரு தமிழன் நான் தான், சரியா? அங்கீகரிக்கப்பட்ட முறையில நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், இப்ப உங்கள்ட மீடியாவுக்கு பேட்டியை தந்தா பிறகு ஓகே, இப்ப பிரபாகரனுடைய மகள் துவாரகா உயிரோட இருக்கிறான்னு வச்சுக்கொள்வோமே. துவாரகா இல்லைன்னு சொல்லி இந்த ஊடகங்கள்லையும் வெளி மீடியாலையும் பல்வேறு தரப்பிலையும் வந்து ஐபிசியில ஜெர்மனியில இருந்தெல்லாம் வந்து கதைச்சவர்களும் உண்மையான துவாரகாவை பாதுகாக்கிறதுக்கு தான் அவர்கள் துவாரகா இல்லை என்று கதைச்சிருக்கலாம். என்றா பொது வழியில ஒரு தகவலை சொல்லிக்க அது எதிரிக்கு போகலாம், தெரியும். அப்ப அவர்கள் உண்மையான போராளிகள், உண்மையான தியாகிகள், உண்மையான புலனாய்வு அறிவு உள்ளவர்கள். அவர்கள் உண்மையான துவாரகா உயிரோட இருந்திருந்தால் அவ பாதுகாக்கப்படணும் என்றதுக்காக அவ இல்லை என்று சொல்லி பொது வழியில வாதாடிக்கலாம். இல்ல துவாரகா இருக்கிறான்னு சொல்லி கொண்டு வந்தவர்கள் உண்மையான கோமாளிகளா இருக்கணும் என்றால் அவர்கள் உண்மையான துவாரகா இருந்திருந்தால் உண்மையான துவாரகாவை காட்டி கொடுக்கிறார்கள் எதிரிட்டு என்றதான் உண்மை, என்னுடைய புலனாய்வு அறிவின்படி, சரியோ? நான் அப்படித்தான் நான் பார்ப்பேன். அடுத்தது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நான் ஒரு ஊடகவியலாளர் என்ற முறையில அந்த துவாரகாண்டு வந்து பேசின வந்து புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்ற சொல்லித்தான் முடிக்கிறான். புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்று சொல்லி முடிக்க வந்து அவ என்னுடைய சொந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி, என்னுடைய உறவினரா இருந்தாலும் சரி, அவ உயிரோட இருக்கிறான்னு அறிவிக்கணும் என்று சொன்னால் நான் ஒரு வெளிநாட்டு ஐரோப்பிய பிரஜையா இருக்கிறதால, ஐரோப்பிய கடவுச்சீட்டோட இருக்கிறதால வந்து நான் ஐரோப்பிய அரசாங்கத்தால அங்கீகரிச்ச தகவலை தான் வெளியால விடையணும் மக்களுக்கு. அதாவது வந்து மக்களுக்கு நான் தகவலை விடைக்க வந்து சமூக பொறுப்புணர்வு இருக்கணும். சமூக பொறுப்புணர்வு இல்லாம நீங்க ஒரு தகவலை விட்டு மக்கள் குழம்பினால், சமூகத்துக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்கினால் அது தண்டனைக்குரிய குற்றம், சரியா?
ஆகவே வந்து துவாரகா, நான் முதலே உங்கள்ட்ட பேட்டியில சொன்ன மாதிரி, துவாரகா உண்மையான பிரபாகரன்ற மேளா இருந்தா அவ நோர்வே அரசாங்கம் ஊடாகவோ, பிரித்தானிய அரசாங்கம் ஊடாகவோ, அல்லது நோர்வேயின் சமாதான தூதுக்குழு ஊடாகவோ ஒரு பொது வழியில வந்திருக்கும். அல்லது இந்திய அரசாங்கம் ஊடாகவோ, இந்தியாண்ட வெளியுறவு செயலகம் ஊடாகவோ பொது வழியில வந்திருக்கணும். அப்படி வரை இல்ல. என்ன வந்தவர்கள் யாருன்னு பார்த்தால், டென்மார்க்ல கள்ளமட்ட போட்டவர்களும், மலேசியால கள்ளமட்ட போட்டவர்களும், பேங்காங்ல கள்ளமட்ட போட்டு பிடிபட்டவர்களும், லண்டன்ல கள்ளமட்ட போட்ட கூட்டங்களையும் வச்சுக்கொண்டுதான் அவ வாரான். அப்ப இதுக்கு நான் என்ன செய்தனான்னு சுருக்கமா சொல்லுகிறேன். இந்த விஷயத்தை நான் மேற்கொண்டு சொல்ல விரும்பல. இப்ப நான் வந்து என்ன செய்தனான் என்றால், பிரித்தானிய உளவுத்துறை MI6க்கும் பிரித்தானியாண்ட போலீஸ் மா அதிபருக்கும் நான் ஒரு கோரிக்கை எழுத்து மூலமா முன்வைக்கிறேன். நான் ஒரு ஊடகவியலாளர். 10 கோடி தமிழர்களும் 2 மில்லியன் புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களும் ஐரோப்பால இருக்கணும். அவர்களுக்கு வந்து பிரித்தானியால இருந்து சேரமானண்டவர் பிரபாகரண்டவர் உயிரோட இருக்கலாம் என்று சொல்லுகிறார். உயிரோட இருக்கிறதாக சொல்லுகிறார். மதிவதனி உயிரோட இருப்பதாக சொல்லுகிறார். துவாரகா 100% இருப்பதாக உறுதிப்படுத்துகிறார். ஆகவே அப்படி என்று சொன்னால் புலிகளின் தாகம் தமிழீழ தாகம் என்று சொல்லி அவ மாவீரனாளுக்கு அறிக்கை விடுறான். இது உண்மையா? இவர்கள் உண்மையில இருக்கிறார்களா? இவர்கள் உண்மையில விடுதலை புலிகளின் மீளுருவாக்கத்தையும் தமிழ் தேசியத்தையும் முன்னகர்த்த போறார்களா? இவர்கள் உண்மையான துவாரகாவா? இவர்கள் உண்மையானவர்களா? இத வந்து பிரித்தானிய அரசு பொறுப்புள்ள பிரித்தானிய MI6 பிரித்தானிய உளவுத்துறையும் பிரித்தானிய போலீஸ் மா அதிபரும் இத வெளியிட்ட சேரமான் பிரித்தானிய பிரஜையா இருக்கிறதால அவரை சந்திச்சு கதைச்சு அவர்கிட்ட வாக்குமூலத்தை எடுத்து இது உண்மைத்தன்மைய ஊடகவியலாளராகிய என்னிடம் அல்லது பொதுமக்களுக்கு நீங்க பகிரங்கமா சொல்லும். அதுக்கு பிறகுதான் நான் அங்கீகரிப்பேன் அவ உண்மையான துவாரவாகா, உண்மையான பிரபாகரனா, உண்மையான மதிவதனியான். அதே நேரம் சுவிஸ் சீக்ரெட் சர்வீஸ், சுவிட்சர்லாந்து சீக்ரெட் சர்வீஸையும் நான் வந்து எழுத்து மூலமா கொடுத்து, அதுக்கு முதல் நான் ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். இந்த விஷயம் தொடர்பாக பிரித்தானிய உளவுத்துறை இரவு 11 மணிக்கு நான் நித்திரையில இருக்க என்ன தொடர்பு கொண்டு என்னை அப்ரோச் பண்ணி இந்த விஷயம் தொடர்பாக கிட்டத்தட்ட 45 நிமிஷம் கதைச்சது. இந்த நீங்க எப்ப பெட்டிஷன் கொடுத்தீங்க? எப்ப அதை கதைச்சாங்க? இந்த பேட்டி சேரமானண்டவர் இந்த பேட்டியை கொடுத்த பிறகு உங்க மீடியாலயும் வந்தா பிறகு இந்த வேற மண்டு வச்சுக்கொள்ள இந்த ஒரு கிழமைக்குள்ளே நடந்த சம்பவம் வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப பிரித்தானியா MI6 என்ன தொடர்பு எடுத்து சேரமான பற்றியும் சேரமான் ஊடகங்களை பற்றியும் சேரமான் இணையத யூடியூப் சேனல் சேரமான் பேஸ்புக் ஐடியல் அதுகளை பற்றியும் எங்கே விரித்த தகவல்களை வெளியிட்டுக்கிறார், என்ன வெளியிட்டுக்கிறார், என்ன மொழியில வெளியிட்டுக்கிறார், யாரார் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றார், அக்குவரானவரையா முழு தகவல்களையும் எடுத்தார்கள். எடுத்து போட்டு எழுத்து மூலமாக பிரித்தானிய உளவுத்துறை எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். முழு தகவல்களும் கிடைச்சது. முழு தகவல்களும் உரிய விசாரணை பிரிவிட்ட நாங்க கொடுத்திருக்கிறோம். உரிய விசாரணை பிரிவு உரிய முறையில விசாரிச்சு எனக்கு எழுத்து மூலமா பதில் தரமண்டு. அவர்கள் தர பதிலின் அடிப்படையில தான் அடுத்த ஸ்டெப் உண்மையில துவாரகா இருக்கிறாவா இல்லையான்னு சொல்லி நான் சொல்ல முடியும். ரெண்டாவது வந்து பிரித்தானிய உளவுத்துறையும் பிரித்தானிய போலீசாரும் எனக்கு எழுத்து மூலமாக ஒரு பதிலை தரேக்க இது பொய் தகவல் என்றவர்கள் சொல்லுவார்களாக இருந்தால் பிரித்தானிய நீதிமன்றத்திலே அந்த கடிதத்தை நாங்க கொடுத்து இந்த தகவலை வெளியிட்ட சேரமான நாங்க சிறப்பிடிக்க சொல்லி கேட்கலாம். சரியா? நீதி ஏனென்று சொன்னால் பிரித்தானிய போலீசார் முதல் சொல்லணும் இது மக்களை குழப்புறதுக்காக சொல்லப்பட்ட போலி வதந்தி என்று சொல்லி அதே நடைமுறையை தான். ஆகவே வந்து இப்ப போலீஸ் வந்து அந்த விசாரணை ஆரம்பிச்சிருக்கு. எழுத்து மூலமா தந்திருக்கு. விருப்பப்பட்ட நான் அது உங்களுக்கு பகிரங்கா காட்டுறேன். நீங்க விருப்பப்பட்ட பகிரங்கமாயும் வெளியிடலாம். பிரித்தானியா கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆபீஸ்ல இருக்கிற வந்து எனக்கு எழுத்து மூலமா அறிவிச்சிருக்கு. அதே நேரம் சுவிஸ் போலீஸுக்கும் வந்து நான் கொடுத்திருக்கிறேன். மிதுஜா ராஜரட்னம் என்றவதான் இந்த ஒளிப்பதிவை வெளியிட்டுக்கிறா. அவ பல்வேறு பிரச்சனைகள்ல சம்பந்தப்பட்டுக்கிறா. இவ விசாரிக்கணும். இவருக்கும் இதுவளுக்கும் என்ன சம்பந்தம் என்று சுவிஸ் போலீசார் விசாரிச்சு சுவிஸ் போலீசார் இதுக்கும் மிதுஜா ராஜரட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் அதையும் சுவிஸ் போலீசார் எங்களுக்கு சொல்லணும். இல்ல இந்த பொம்பளைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னா அவ சுவிஸ் சட்ட ரீதியான ஐடென்டி கார்டோட இருக்கிறதால. இதே நேரம் பெட் என்று சொல்லப்படுற டெனிஷ் உளவுத்துறை டென்மார்க் உளவுத்துறை அதுக்கு முதல் நான் சொல்றேன் சுவிஸ் உளவுத்துறையும் சுவிஸ் போலீசாரும் என்னுடைய கை தொலைபேசி எடுத்து இதை பற்றி ஒரு 15 நிமிஷம் கதைச்சவன் சகல விஷயம் வெரிஃபை பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. கடிதங்களும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு.
டெனிஷ் பெட் என்று சொல்லப்படுற டெனிஷ் சீக்ரெட் சர்வீஸ் டென்மார்க்கின் இரகசிய உளவுத்துறையும் வந்து அதுல வந்து டென்மார்க்ல இருக்கிற மதிவதனின் சகோதரி அவன் பேர் வந்து அருணாக்காண்ட வந்து இந்த உயர்ச்சின்றவர்கிட்ட போய் காசு கேட்கிறார், தான் மதிவதனியை சந்திச்சேன்னு சொல்றார், மகள் துவாரகா சந்திச்சேன்னு சொல்றார், பிரபாகரோட இருக்கிறார் என்று சொல்றார். அந்த வீடியோவை அவவே யூடியூப்ல போட்டிருக்கிறான். அப்ப நான் டென்மார்க் போலீஸார்ட்டையும் எழுத்து மூலமாக இருக்கிறேன், இவ ஒரு டென்மார்க் பிரஜை, அவ சொந்த சகோதரியை சந்திக்கிறதுக்கு அது தனி மனித உரிமை. ஆனா பொது வழியில வந்து ஒரு இயக்கத்தின் தலைவர் இருக்கிறதாக அறிவிக்கிறார். அறிவிக்க வந்து டென்மார்க் அரசாங்கம் எனக்கு உறுதிப்படுத்தணும், என்னட்டா நான் மக்களுக்கு சொல்லியலாது இது உண்மையா பொய்யான்னு சொல்லி. அப்ப டென்மார்க் உளவுத்துறையிட்ட நான் கொடுக்க, டென்மார்க் உளவுத்துறையும் எனக்கு பதில் போட்டுக்கிறார்கள், தாங்கள் இதை கட்டாயம் விசாரிக்கிறோம் என்று சொல்லி. அப்ப அருணாக்கா உண்மையில சந்திச்சவா இல்லையான்னு சொல்லி டென்மார்க் போலீஸார் தான் எனக்கு சொல்லணும் சந்திச்சதா இல்லையான்னு சொல்லி. அவ சந்திக்காதோண்ட சந்தித்தா வெளியிட்டு இருந்தா அவருக்கு பாரதூரமான சட்ட சிக்கல் இருக்கு. இந்த பிரித்தானிய அரசாங்கம், சுவிஸ் அரசாங்கம், டென்மார்க் அரசாங்கம், இந்த 3 அரசாங்கத்திட்டையும் ஒரு பொறுப்புள்ள ஊடகவியலாளர் என்ற முறையில நான் வந்து எழுத்து மூலமா ஒரு கேள்வியை கொடுத்து எழுத்து மூலமா அவர்களுக்கு இருந்து பதிலை எதிர்பார்த்துக்கிறேன். அவர்கள் தொலைபேசி ஊடாகவும் மின்னஞ்சலூடாகவும் என்னோட தொடர்படுத்து கதைச்சு இதை பற்றி முழு விவரத்தையும் என்னட்ட கேட்டுக்கிறோம். தங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது என்று சொல்லி இருக்கிறோம். சரியா? அப்ப ஆகவே வந்து அவர்களுக்கு எதுவுமே தெரியாண்டு சொல்ற அளவுக்கு இந்த விஷயம் இருக்குன்னு சொன்னால் இதுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இது உண்மையா இருந்தால் அவர்கள் உண்மை என்று உறுதிப்படுத்திவிடும். இது பொய்யா இருந்தால் இந்த 3 நாட்டிலையும் இருந்து இந்த 3 தகவல்களையும் வெளியிட்டவர்கள் வந்து சட்ட சிக்கலுக்கு மாட்டப்படுவேன். சரியா? ஏன்னு சொன்னா ஐரோப்பால இருக்கிற மக்களை குழப்புறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்ல. இப்ப கருத்து சுதந்திரம் ஒன்று இருக்கு, ஆனா கருத்து சுதந்திரம்ன்றதும் ஒரு வரையறைக்குள்ள வரையறுக்கப்பட்டிருக்கு. போலி தகவல்களை வெளியிட்டு மக்களை குழப்பி ஒரு பயங்கரவாத அச்சுறுத்தலை மக்கள் மீது திணிக்கிறது அல்லது பயங்கரவாத தகவல்களை தவறான தகவல்களை வெளியிடுறது வந்து பாரதூரமான தண்டனைக்குரிய ஐரோப்பிய சட்டம். இது வந்து சட்டம் இல்லாத நாடு, சட்டம் இல்லாத தேர்ட் வேர்ல்ட் டெமோக்ரஸியில அது வேற கதை. ஆனால் ஐரோப்பிய நாட்டுக்குள்ள இப்படியான தகவல்களை வெளியிட இயலாது. மற்றது ஒரு ஊடகவியலாளர் என்றால், ஒரு செய்தியாளர் என்று சொன்னா அவனுக்கு வந்து ஐரோப்பாவில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட செய்தியாளர், அவனுக்கு உலகத்தில் இருக்கிற அனைத்து அரச சீக்ரெட் சர்வீஸ், செக்யூரிட்டி சர்வீஸ், டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்டோடையும் தொடர்பு இருக்கும். இப்ப நாங்க வந்து அவர் சொன்னார் இவர் சொன்னார்ன்ட்டு நாங்க செய்தியெல்லாம் ஐரோப்பால வெளியிட இயலாது. ஒரு செய்தியில ஒவ்வொரு வசனமும் வந்து சில வேளை ஒவ்வொரு அதாரிட்டியோட நாங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியதா இருக்கும். ஆகவே வந்து இப்ப நான் இந்த 3 அரசாங்கத்திட்டையும் கேட்டுக்கிறேன் வந்து இந்த 3 அரசாங்கமும் எனக்கு ஒரு தகவலை உறுதிப்படுத்தி சொல்லணும். அவர்களும் மற்றவர்கள் பல பேர் இப்படி முறைப்பாடு சொல்லிக்கலாம், நான் முறைப்பாடா இல்லை, நான் ஒரு ஊடகவியலாளரா கேட்டுக்கிறேன். சரி, இப்போ நீங்க வந்து சேது என்பவர் வந்து பிரிட்டானியா போலீஸு, சுவிஸ் போலீஸு, அது போல் டென்மார்க் போலீஸ்கிட்ட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அவங்களும் உங்களோட கதைச்சிருக்காங்க, எல்லாம் அவங்ககிட்ட வந்து செய்திகள் வாங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐரோப்பா முழுவதும், யூரோப்பியன் யூனியன் முழுவதுமே எல்லாம் ஒன்றாக தான் செயல்படுறாங்க. இப்போ யூரோப்பில் இன்னொருத்தரும் கிருபாகரன்னு தமிழ் இது டிசிஹெச்ஆர்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த இது வச்சிருக்க கிருபாகரன் சொல்லியிருக்காரு. ஏன் கிருபாகரன் மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? இல்ல, இப்ப கிருபாகரன் என்றவர் வந்து இதுல 4வது ஸ்டேஜ்ல வாரார். நான் வெளிப்படையா சொல்றேன் வந்து முதல் இந்த வெளியால விட்டது அருணாக்காண்டவர், அதான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். ஓகே. 2வது வந்து இத திருப்பி தான் சந்திச்சனான், கதைச்சனான், 100% உறுதிப்படுத்தினான் என்று சொல்ல வாரது வந்து இதுல சேரமான் என்றவர். அவர் வந்து செகண்ட் சோர்ஸ். இப்ப நாங்க எல்லாருமே பலமே இந்த தகவல்களை மீடியாலையும் யூடியூப்லயும் இணையங்கள்லயும் வெளியிட்டு வாய்ஸ் ஓவர்ல எல்லாம் வாய்ஸ் எல்லாம் செக் பண்ணி இது இந்த பொண்ணுதான் இப்படி போலியான மோசடிகளை செய்யறான்னு சொல்லி ஊடகங்கள்ல வந்து பேந்து மிதுஜா ராஜரட்னம் தான் இதை செய்யறான்னு சொல்லி எல்லாம் அதை வந்து இந்த மிதுஜா ராஜரட்னம் சட்டத்தரணிகளை வச்சு சில ஊடகவியலாளரை மிரட்டுறான். மிதுஜாக்கு காசு அனுப்பினவர்கள் எல்லாரும் வந்து ஊடகத்துல சொல்லினோம். அப்ப இதுல வந்து 3வது ஸ்டேஜ்ல இருக்கிறான் மிதுஜா ராஜரட்னம். ஓகே. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த 3ஐயும் நாங்க எடுத்து நாங்க லீகல் லொக்குக்கு கொண்டு வரோம்.
ஓகே. இல்ல 4வது வந்து கிருபாகரன் அவர் தன்னை ஒரு மனித உரிமைவாதியா காட்டிக்கொண்டு மனித உரிமை செயற்பாடுகள் இருக்கிறவர். அப்ப அவர் வந்து அவர் உண்மையிலே அவர் ஒரு உணர்வு பூர்வமா சிந்திச்சு இந்த விஷயத்த ஊடகங்கள்ல சொல்லி இருக்கலாம். அப்ப நாங்க வந்து இதுல நாளைக்கு கிருபாகரனை நாங்கள் சட்ட சிக்கலுக்கு கொண்டு போனா இல்ல சட்ட நடைமுறைக்கு கொண்டு போனா அவர் சொல்லுவார் முதல் 3 ஸ்டேஜ்ல ஒரு தரப்பு இந்த விஷயத்த வெளியால கொண்டருது. இப்ப நான் வந்து ஒரு மனித உரிமைவாதியை இதை 4வது ஸ்டேஜ்ல நின்று சொல்றேன்னு சொன்னா அவர் எந்த சட்டத்துக்கு சிக்கலுக்கே மாட்டுப்பட மாட்டார். ஏண்டா அவர் வந்து இதுல அவர் எங்கேயும் சொல்லல தான் பிரபாரனை சந்திச்சனான்ட்டு மதிவதனியை சந்திச்சனான் மதிவதனியோட சாப்பிட்டு நான் அல்லது பிரபாரனோட தங்கிட்டு வந்த அருணாக்கா சொன்ன மாதிரி அவர் சொல்ல இல்ல இல்லையே. அவரு 100% பிரபாகரன் உயிரோட இருக்காருன்னு அவர் வந்து காணொலியை சொல்லியிருக்காரு. அதே போல துவாரகா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரும் என்னண்டா யாரும் அப்படி நம்பலாம், நம்புறது தப்பு இல்ல. இப்ப நானும் சொல்லலாம் பிரபாகரன் உயிரோட இருப்பதாக நான் உணர்கிறேன், என்னுடைய ஃபீலிங் அப்படி இல்ல. அவர் உணர்கிறேன்னு சொல்ல 100% இருக்கிறார் அப்படின்னு தான் சொன்னாரு. 100% இருக்கிறார் என்று நான் நம்புறேன் என்றுதான் அவர் சொல்றார். தான் சந்திச்சதாக சொல்ல சந்திச்சதா சொல்ல, ஆனா வந்து இருக்கார் அப்படிங்கிறாரு. என்னன்னு சொன்னா கடவுள் பல்வேறு விதமான கடவுள்களை பல்வேறு மக்களை நம்பினோம். அதுக்காக நீங்க சட்ட நடவடிக்கை எடுக்கலாது. நான் சந்திச்ச நான் 100% இருக்கிறார், என்னோட தொடர்பில இருக்கிறார், நான் போனான் சந்திச்சனான் தங்கினான் வந்தனான் பார்த்தனான் இல்ல அவதான் விளங்க. அதுக்கும் நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே. அவரு உறுதியா சொன்ன காணொளி வந்து எல்லா பக்கம் பரவலா இருக்குது. அந்த காணொளி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்க அதையும் கூட சேர்த்துக்கலாம் இந்த லிஸ்டோட, நீங்க பாத்துக்கலாம். இப்ப நான் அடுத்த இடத்துக்கு போறேன். இப்போ நீங்க வந்து ஒரு 4-5 விஷயம் சொன்னீங்க, எல்லாமே ஆதாரபூர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. முதல்ல சொன்னது வந்து சேர்மானை பத்தி அவரோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு. நீங்க அது போல அவங்க அம்மாவை பத்தியோட பர்த் சர்டிஃபிகேட், அவங்க சிங்களக்காரங்க அப்படின்னு சொல்லி அதோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கு அடுத்தது பிரிட்டிஷ் போலீஸோட பேசினது, டென்மார்க் போலீஸோட பேசினது, அப்புறம் வந்து சுவிஸ் போலீஸோட பேசினது, இதெல்லாமே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறீங்க. இதுல எதாவது உங்களால கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுங்க, பொதுமக்களுக்கு அதை வந்து வெளியிடுவோம் நம்ம. சரிங்களா? வெளியிடுற சின்ன விஷயம் நான் தர்றது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் வந்து பொது வழியில வந்து பிரித்தானியாண்ட போலீஸ் MI6 உடைய பிரித்தானியா போலீஸாரோட கதைச்சனானோ அல்லது டென்மார்க் போலீஸோட கதைச்சனானோ அல்லது சுவிஸ் போலீஸோட கதைச்சனானோ சொல்லி போட்டு நான் கதைக்காம இருக்கிறது வந்து நாளைக்கு இதை கொண்ட போலீஸ்ல கொண்ட சீரமான இதை கொடுக்கலாம், போலீஸ்ல கொடுத்து எனக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். சரியா? அல்ல அருணாக்காவே நாளைக்கு போலீஸ்ல இந்த வீடியோவை காட்டி எனக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். இல்ல மிதுஜா ராஜரட்னமே சுவிஸ் போலீஸ்ல கொடுத்து எனக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அவர்கள் சொல்லலாம் இப்படி ஒரு ஆள் கதைக்கு இல்லை, இப்படி ஒரு ஆள் தங்களோட கண்டெக்ட் பண்ண இல்லை என்று சொல்லி. அப்ப பண்ணதாலையும் அவர்கள் என்ன கண்டெக்ட் பண்ணதாலையும் டூ-வே கம்யூனிகேஷன் இருந்ததாலையும் தான் நான் இந்த விஷயத்த பொது வழியில சொல்றேன். நான் ஒரு ஊடகவியலாளராக இதை சொல்ற உரிமை எனக்கு 100% இருக்கு. சரியா? என்னன்னு சொன்னா பிரித்தானியா போலீசார் ஊடக பிரிவோட நான் கதைச்சிருக்கிறேன் இந்த பிரச்சனையை பற்றி. சுவிஸ் போலீசார் ஊடக பிரிவோட இதை பற்றி கதைச்சிருக்கிறேன். டென்மார்க் போலீசார் ஊடக பிரிவோட இதை பற்றி கதைச்சிருக்கிறேன். மற்றது வந்து எனக்கு நான் பொதுவாக சொல்றேன், கிட்டத்தட்ட 70-80 நாட்டின் பாதுகாப்பு தரப்பு அதிஉச்ச ராஜதந்திரங்களோட எனக்கு தொடர்பு இருக்கு. அது தனிப்பட்ட தொடர்பு, பொது தமிழ் மக்கள் சார்பான தொடர்பு இல்ல, தனிப்பட்ட ப்ரொஃபஷனல் தொடர்புகள். மற்றது வந்து நான் ஒரு விஷயத்த கொண்டு போனேன்டா அதுக்குரிய பதில் எனக்கு 24 மணி நேரத்துல கிடைக்கும். அப்படியான சேனல் என்னட்ட இருக்கு. அப்ப நான் வந்து சும்மா சொல்ல முடியாது அவர்களோட கதைச்சினான் இவர்களோட கதைச்சினான் என்று சொல்லி அப்படின்னு சொன்னா நானும் ஒரு போலி ஆயிடுவேன். விளங்குதா? சும்மா சொன்னீங்கன்னு சொல்லல, அதெல்லாம் அதாவது எது கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தாலும் வந்து பொதுமக்களும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், அமைங்கிற முடிஞ்சால் கொடுங்க, அதை நாங்க வெளியிடுறோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பிரித்தானிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமா இந்த தகவலை உறுதிப்படுத்தி தார பதில வந்து நான் உங்கள்ட்ட தாரேன், நீங்க வெளியிடுங்க. சுவிஸ் அரசாங்கம் உத்தியோகபூர்வமா தார பதில வந்து நான் தாரேன், நீங்க வெளியிடுங்க. அதே நேரம் டென்மார்க் அரசாங்கம் தார பதில நான் தாரேன், நீங்க வெளியிடுங்க. ஆனா ஒரு விஷயத்த சொல்ல வரேன். மிதுஜா ராஜரட்னம் வந்து ஜெர்மன்ல இருக்கிற ஒரு ஊடகவியலாளரை மிரட்டி சட்டத்தரணியை வச்சு அவ மிரட்டி அச்சுறுத்தி கடிதம் போட்டு பணம் கேட்டுக்கிறார், தனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லையண்டு. நான் எழுத்து மூலமாக 13 வருஷத்துக்கு முதல் நான் இதுல சம்பந்தப்பட்டனா, நான் தான் இந்த விசாரணையை செய்தனா, நான் தான் தகவல் எல்லாத்தையும் வெளியிட்டனான். அதை ஜெர்மன்ல இருக்கிற ஊடகவியலாளர் பிரதி செய்து தமிழ் மொழியில வெளியிட்ட வேண்டும் சொல்லி நான் எழுத்து மூலமா அதாவது வந்து சுவிஸ் அரசாங்கத்துக்கும் சுவிஸ் சட்டத்துறைக்கும் சுவிஸ் நீதித்துறைக்கும் எழுத்து மூலமா நான் கொடுத்திருக்கிறேன்.
விருப்பம் என்று சொன்னா நீங்க நீதிமன்றத்துக்கு அலையுங்க, நான் வாரன், இவை யாருன்னு நான் உறுதிப்படுத்துறேன் என்று சொல்லி. ஆகவே இதுல மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல. இதெல்லாம் லீகல் டாக்குமெண்ட்ஸ், சட்ட ரீதியான ஆவணங்கள். நான் அதுல ஒரு பிழை இருந்தா கூட நான் நாளைக்கு சிறைக்கு போகலாம். நான் சிறைக்கு போகலாம். இப்போ சரி, அந்த ஆவணங்கள் உங்க கையில இருக்குங்கிறீங்க. அது குறித்த பின்விளைவுகள் என்ன நடக்கும்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து மிதுரா ராஜனம் அந்த துவாரகாங்கிற பெண் வந்தது, இவங்க அதாவது நீங்க சொன்ன சேரமானும் அல்லது கிருபாகரனும் கொஞ்சம் வெளிப்படையா வெளியே வந்து பேசினவங்க இவங்கெல்லாம். இப்ப வெளிப்படையா பேசாம பின்புலத்துல இருந்து இயங்கி கொண்டிருக்கிற பல பேர் இருக்காங்க நீங்க சொல்றீங்கல்ல, அவர்கள் மேல இந்த நடவடிக்கை பாயுமா? நிச்சயமா பாயும். என்று சொன்னா இப்ப இவர்களை பிடிக்க வந்து இவர்கள் தங்களுக்கு பின்னால இருக்கிறது யாருன்னு சொல்ல போயிடும். இப்ப வேர்ல்ட் தமிழ் கோஆர்டினேட்டிங் கமிட்டி ஏதோ சொல்லி இந்த சுவிஸ்ல இருக்கு, விடுதலை புலிகள் நிதி சேகரிப்புல சம்பந்தப்பட்ட அப்துல்லா தலைமையிலான ஒரு குழு, சுவிஸ்ல லவன் என்ற ஒரு ஆள் இருக்கிறார், அதே மாதிரி ஜெர்மனியில இடும்ப்ரே என்ற ஒரு ஆள் இருக்கிறார், அதே மாதிரி லண்டன்ல சேரமான் இருக்கிறார், மலேசியால ஜீவரட்டம் ஜீவகுமார் என்று சொல்லப்படுற சிரஞ்சீவி மாஸ்டர் இல்ல சுகி மாஸ்டர் என்று சொல்லப்படுறவர் இருக்கிறார், அதே மாதிரி நந்தகோபன் என்று சொல்லி என்ன முன்னாள் விடுதலை புலிகள் நந்தவனத்தில இருந்த கெஸ்ட்ரோ செக்ரட்டரியா இருந்த நந்தகோபன் இருக்கிறார். அதே மாதிரி இவர்கள் எல்லாரையும் இருந்து இலங்கை ராணுவத்தின் மனிதநேய செயற்பாடுகளுக்கான கோஆர்டினேட்டர் என்று சொல்லி இலங்கை ராணுவத்தோட யாழ்குடா நாட்டில இருந்து இயக்கி கொண்டிருக்கிற பிரித்தானிய பிரஜையான ஆரிய குணராஜா செல்வா என்று சொல்லப்படுற மலேசியா கண்ணன். இவர் மலேசியால விபச்சார விடுதி வச்சிருந்தவர். இவர் மலேசியால இருந்து லண்டனுக்கான ஆட்கடத்தல்களுக்கான ஹியூமன் டிராபிகிங்க்கு பொறுப்பா இருந்தவர் 25 வருஷம். அப்ப இவர்தான் பிரித்தானியாவுக்கு ஆட்களை கடத்தி கொண்டிருந்தவர். அவர் இருக்கிறார். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் உண்டு. இது சொல்லிக்கொண்டே போகலாம். இல்ல, இப்ப நீங்க சொன்ன ஆட்கள் முழுவதுமே தமிழர்களா இருக்காங்க. இதுக்கு பின்புலமாக இலங்கை அரசாங்கத்தினுடைய உளவு பிரிவு இருக்கு நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. அவர்களை இந்த நெட்வொர்க்குள்ள கொண்டாட முடியுமா? அவர்களும் மாட்டப்படுவார்களா? ஆமா, இலங்கை உளவுத்துறை என்ற 4 அதிகாரிகள் பொறுப்பா இருக்கிறேன். இந்த 4 அதிகாரிகள் பேரும் வந்து எனக்கு வடிவா தெரியும், அவர்களுடைய முழு டீட்டெயில்ஸும் தெரியும். இது பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அவர்கள் வெளியிடப்பட்டது, அவர்களுடைய தகவல்கள் வெளியால வந்தது. உங்களுக்கு தெரியணும் என்னன்னு சொன்னால், இதுக்குதானே நான் உதாரணத்தை சொல்றேன். யாழ்குடா நாட்டுல நான் ஒரு வழக்கு விஷயமா போய் நின்ற நேரம் அந்த விஷயத்தை சுருக்கமா சொல்றேன். வடமராட்சியில நான் வந்து இந்த வடமராட்சி ஆபரேஷன் லிபரேஷன் ஆரம்பிக்கப்பட்ட பிரதேசத்துல வந்து ஒரு வனப்பகுதி வீதி ஒன்று இருக்கு. வீதிக்கு 2 பக்கம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 தென்னங்கண்டுகளை நடையக்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அந்த தென்னம்புள்ளி கண்டுகளை நட்ட இடத்துக்கு பக்கத்துல ஒரு குண்டொண்ட வந்து இலங்கை அரசாங்கமே வச்சு குண்டு வெடிச்ச பிறகு வந்து நெல்லியடியில இருக்கிற நெய்தல் என்று சொல்லப்படுற மண் கடத்தி விற்கிற அந்த ஆரிய குணராஜா செல்வாண்ட அலுவலகம், அந்த அலுவலகம் தான் முன்னாள் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைமையகம். அங்க இருந்துதான் அந்த ஜனநாயக போராளிகள் கட்சிகள் எல்லாம் சந்திச்சு கூடி முடிவெடுக்கிறது. அப்ப அந்த கட்சியில உதயன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக இருந்த வித்யாதரன் என்றவரோட சேர்ந்து தேர்தல் நின்ற ஒரு ஜனநாயக போராளிகள் கட்சி உறுப்பினரும் சேர்ந்து இந்த குண்டை வைக்கிறார். அந்த கட்சிக்கு வந்து நிதி பொறுப்பாளர ஆரிய குணராஜா செல்வாண்டவர் இருக்கிறார். வச்சு போட்டு வந்து அந்த அலுவலகத்திலேயே அடுத்த நாள் கொழும்புல இருந்து 10க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து தங்கி இருந்து அந்த குண்டு வெடிப்பு தொடர்பாக விசாரிக்க வந்து ஆரிய குணராஜா செல்வா, அதாவது இந்த ஜனநாயக போராளிகள் கட்சியின் நிதி பொறுப்பாளர் ஆரிய குணராஜா செல்வாவோட இலங்கை ராணுவ புலனாய்வுத்துறை ஊழியர்கள் வந்து போய் இந்த கிராமத்து பக்கத்துல இருக்கிற 2-3 பேரை கைது செய்து சொல்லினா, இதை நோர்வேல வந்து இருக்கிற நடராஜா செய்து வந்தான் இந்த குண்டை வச்சார் என்று சொல்லி ஒரு வாக்குமூலம் தாங்க சொல்லி கூட்டிக் கொண்டு ஜனநாயக போராளிகள் கட்சி என்று சொல்லப்படுற அந்த நெல்லியடி நெய்தல் அலுவலகத்துல ஆரிய குணராஜா செல்வாவும் அந்த ஆர்மி ஆபீசரும் வந்திருக்கிற போலீசாருக்கு முன்னால அந்த பொதுமக்களை கொண்டு நிறுத்தி, இதுக்கு நடராஜா செய்திருவனுக்கு சம்பந்தம் உண்டு போலி வாக்குமூலத்தை எழுதி நடராஜா செய்திருவனுக்கு நான் நோர்வே பிரஜையா இருக்கிறதால என்ன நாட்டை விட்டு வெளியேற விடாமல் தடுக்கிறதுக்கு கட்டுநாயக்கா விமான நிலையத்துல எனக்கு ஒரு தட உத்தரவு உண்டு நீதிமன்றம் ஊடாக கொழும்புல இருக்கிற இந்த பயங்கரவாத வழக்குகளை விசாரிக்கிற நீதிமன்றம் ஊடாக எடுத்து எனக்கு என்ன நடந்ததுன்றே தெரியாது. நான் சும்மா நீதிமன்ற வழக்கொண்டுக்காக இலங்கைக்கு போயிருந்த எனக்கு தாங்களே குண்டை வச்சு போட்டு தாங்களே சாட்சிகளை தேடி தாங்களே வாக்குமூலத்தை எழுதி தாங்களே கையெழுத்து வச்சு
தாங்களே வழக்கும் பதிவு செய்து தாங்களே தடை உத்தரவும் பெற்று சொல்றீங்க தண்டனையை மட்டும் தான் அனுபவிக்கணும் செய்யாத ஒரு குற்றத்துக்கு. சரியா? இதுதான் நான் என்ன சொல்றவாரண்டா, முன்னாள் புலி உறுப்பினர்கள் வந்து ஜனநாயக போராளிகள் கட்சி என்ற போர்வையில வந்து இலங்கை ராணுவ துணைக்குழுவா இருந்து கொண்டு இப்படியான பாரதூரமான பயங்கரவாத வேலைகளை செய்யணும். இவ்வளவுத்தையும் செய்தது உதயன் பத்திரிகை பிரதம ஆசிரியர இருந்த வித்யாதர் என்ற தலைமையில தேர்தல்ல நின்றவர்கள் தான் எனக்கு செய்தவர்கள். தேர்தல்ல நின்றவர்கள் தான் இதை எனக்கு செய்தவர்கள். அப்ப நான் ஏன் இதை சொல்ல வாரேன்னு சொன்னால், இவர்கள் தான் துவாரகா என்று சொல்லி இந்த மிதுஜாவை கொண்டறினம். இவர்கள் தான் 13 வருஷத்துக்கு முதல் பிரித்தானியால இருந்து ஆரிய குணராஜா செல்வா என்ன தொடர்படுத்தி சொல்றார், பிரபாரண்டமல் துவாரகா மலேசியால இருக்கிறா வாங்க காட்டுறேன்னு கூட்டிட்டு போறாரு. உங்களுக்கு நான் முதல் தந்த பேட்டியில நீங்க அதை வடிவா பார்க்கலாம். அப்ப 13 வருஷத்துக்கு பிறகு இதை செய்யணும். நான் நாட்டுக்கு போய்க்க என்ன கொலை செய்யறதுக்காக இலங்கை ராணுவத்தோட சேர்ந்து இந்த குற்றச்செயலை செய்யணும். அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், வந்து குண்டு வச்சது அவர்களே குண்டு வச்சு, அவர்களே வாக்குமூலம் எழுதி, அவர்களே சாட்சிகளை தேடி, அவர்களே தடையத்தை எடுத்து, அவர்களே போலீஸ்ல வாக்குமூலம் பதிச்சு, அவர்களே வழக்கு போட்டு, அவர்களே தடை எனக்கு எந்த பேர்ல தடை உத்தரவும் பெற்று நான் விமான நிலையத்தில என்ன தடுக்கிறோம் என்று சொன்னால், இவ்வளவு குற்றச்செயலையும் செய்த ராணுவத்தினரும் அந்த போலீசாரும் அந்த புலி பயங்கரவாத செயல்களோட துணை போன இந்த 3 தரப்பு முத்தரப்பு ராணுவம், போலீஸ், முன்னாள் புலி உறுப்பினர்கள் இவர்களுக்கு இலங்கையில சட்டத்துல தண்டனை இல்லையா? இல்லை, விசாரிக்கப்படவே இல்லை, கைது செய்யப்படவே இல்லை. அவ நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, அப்ப ஒரு பாரதூரமான குற்றம், ஒரு பயங்கரவாத செயல், அவர்களே குண்டு வைக்கணும். குண்டு வச்சு போட்டு அவர்களே வாக்குமூலத்தை தயாரிக்கணும். வாக்குமூலத்தை தயாரிக்க ஒட்டுமொத்த நீதித்துறையே ஏமாத்தினோம். ஆனால் சட்ட நடவடிக்கை அவர்களுக்கு இல்ல. எல்லா ஊடகங்களும் தினக்குரல் யாழ்ப்பாணத்துல, உதயன் பத்திரிகை, ஈழநாடு, டான் டிவி, இணையதளங்கள் எல்லாமே செய்தி போடுது. என்ன தெரியுமா? நோர்வேல இருந்து வந்தவருக்கும் பயங்கரவாத செயலுக்கும் சம்பந்தம், நோர்வேல இருந்து வந்தவருக்கும் இந்த குண்டு வெடிப்புக்கும் சம்பந்தம் என்று சொல்லி செய்தி போடுறாங்க. நீதி பேந்து நான் என்ன செய்யறேன், நான் நீதிமன்றத்துக்கு சட்டத்தரணிகள் ஊடாக போய் நான் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தினேன். எனக்கு என்ன நடந்தது தெரியாது. இதுக்கு மப்பல நான் உங்களுக்கு சொல்றேன், நான் படுத்திருக்கிறேன். நடந்த சம்பவம் ஐரோப்பிய மக்களுக்கு இது கட்டாயம் தெரியணும். படுத்திருக்க ஐரோப்பால இருந்து போனவர்கள் நித்திரியா எழும்புறகு 10-11 மணியா தெரியும் தானே உங்களுக்கு. அப்ப நான் நித்திரியால கண்ணை விழிக்கிறேன். கண்ணை விழிக்க யாரோ ஒருதான் போலீஸ் யூனிஃபார்மோட தலைமாட்டில நிக்கிறான். அப்ப கனவோ என்னடா படுத்திருந்த நான் என்னண்டு போலீஸ்காரன் தலைமாட்டில நிக்கிறான். என்னுடைய பெட்ரூமுக்கு இருந்த டாக்குமெண்ட்ஸ், நீதிமன்றத்தின் ஆவணங்கள், நீதிமன்றத்தின் கொப்பில் அதே 2 போலீஸ்காரன் எடுத்து தடவி கொண்டுகிறான். திருப்பியும் இருக்கா கண்ணை கசக்கி போட்டு பார்த்தேன், இது உண்மையா நிஜமோ அல்லது கனவோன்னு சொல்லி. இல்ல உண்மையா போலீஸ்காரன் தான் நிக்கிறான். ஓஹோ, இது நான் போலீஸ்காரன் எந்த ரூமுக்கு நிக்கிறானே என்று சொல்லி போட்டு எழும்பி பார்த்தால் ஒரு 30 ஆமிக்காரர் வீட்டை சுத்தி சல்லடை போட்டு தேடுறாங்க. உலகத்துக்கு நல்ல நித்துது, உலகத்துக்கு நல்ல நித்துது. நீங்க அப்படி கொண்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அப்ப சமனித்துரு. அப்ப நான் சரி கதவை திறந்து வெளியில போலீஸ்காரன் என்னோட கதைக்கிறான் இல்ல, எல்லா ஆவணங்களையும் பாக்குறான். அப்ப நான் வெளியில வர 30 ஆமிக்கார சுத்தி வளைச்சு வீடு கிட்ட எல்லாம் செல்லடை போட்டு தேடுறாங்க. எங்க இருந்து வந்தேன், நான் கோவையில இருந்து வந்தேன். நான் என்ன வேலை செய்யறான்னு கேட்டான். ஊடகவியலாளரா இருக்கிறேன். எங்க எதால வந்தேன் என்று கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் வரைக்க டெல்லி போய் டெல்லியால வந்தேன். ஏன் டெல்லிக்கால வந்தேன்? நான் சொன்னேன் டிரான்சிட்டா தான், பிளைட் டிரான்சிட்டா தான், அதுக்காக நான் வேற ஒண்ணும் சொல்லி. அப்போ சரி ஒரு ஹோமில கையெழுத்து வாங்கினாங்க. வாங்கி போட்டு மிகவும், ஆனால் உண்டு நான் அவளுக்கு நன்றி தெரிவிக்க, மிகவும் டீசெண்டா இருந்தார். எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்ல, மிகவும் மரியாதையா, திருப்பியல் கேட்கறக்கு அவைக்கு உரிமை இருக்கு, மிகவும் மரியாதையா இருந்துச்சு. சரின்ட்டு அவர் போன அப்புறம் திருப்பியும் 2ஆம் தடவை ஆமி வந்து செக் பண்ணிச்சு, சோதனை செய்து. அதே நாள் சோதனை செய்தா பேந்தனராண்ட நான் இதை பற்றி நெவர் மைண்ட். நான் என் பாட்டுல ஊருக்கு இந்த காணிக்குள்ள தென்னம்பிள்ளையில நாட்டு கொண்டிருக்கிறேன் என்றால் வீட்டை வேணா ஒரு பொழுதுபோக்கு இருக்கத்தானே வேணும், ஒரு ஹொபி இருக்கு. அப்ப நான் தென்னங்கண்டுல நாட்டு கொடுக்குறேன். திருப்பியும் வந்து தேடுறாங்க. அப்ப திருப்பி எனக்கு என்னன்னா, நான் நோர்வேக்கு வரைக்கான் தெரியும், குண்டு அவங்களே வச்சு போட்டு நான் குண்டு வச்சேன்னு சொல்லி வழக்கு வேண்டாம். விமான நிலையத்துல என்ன சொல்றாங்க, உனக்கு அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு, உன்னை விடையிலாது, பயங்கரமான வழக்கு இருக்கு.
ஆ. நீதிமன்றத்துக்காக ஒரு நீதிமன்றத்தை மதிச்சு, ஒரு நீதியை மதிச்சு, நீதித்துறையை மதிச்சு, நீதிமன்றத்திலே ஆஜராகிறதுக்கு ஒரு ஒன்கோயிங் கேஸ் ஒன்றுக்காக வந்த எனக்கு ம், ம். நீதிமன்றத்துக்கு வரக்கூடாண்டு தடுக்கிறதுக்காக அவர்களே ம். குற்றத்தை செய்யணும். அதான், அதான், அதான். பேந்து அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, அதுக்கு பிறகு ப்ரோசஸ் அதை வந்து நான் நீதிமன்றத்துக்கு போறேன்னு நான் பேந்து நான் என்ன இது தொடர்பா வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு நீதிமன்றம் சொல்லுது. அந்த அந்த ரிட் ஆர்டர் எடுக்கிறேன். அதாவது வந்து என்ன அரெஸ்ட் பண்ணக்கூடாது ஆர்டர் எடுக்கிறேன். எடுத்த அப்புறம் நீதிமன்றம் சொல்லுது, ஓகே நீங்க போய் போலீஸ் என்ன 4ஆம் மாடியில பயங்கரவாத தடுப்பு பிரிவுல வாக்குமூலத்தை கொடுங்கன்னு சொல்லி. அப்ப நான் என்ன ஓ. சட்டத்திறனிகளோட போறேன். போய் ம். நான் வாக்குமூலத்தை கொடுக்குறேன். நான் சொல்றேன், இங்க வாங்க, நான் வந்து நோர்வேல இருக்கிறேன், நான் ஒரு ஊடகவியலாளர், நான் ம். பயங்கரவாத முறியடிப்பு சம்பந்தமா எல்லாம் படிச்சிருக்கிறேன். நான் ஆ. நோர்வேல இருந்து அமெரிக்க வெளியுறவு செயலகத்தின் ஒரு அக்ரெடிட்டட் பண்ணப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட். 4வது மாடினாலே மிக பயங்கரமான பயங்கரவாதிகளை கொண்டு போய் விசாரிக்கிற இடம் இல்ல அது. விசாரிக்க நான் சொன்னேன் இதான்னு சொல்லி. அப்ப ஆ. எனக்கு மிகவும் ஒரு அதிர்ச்சியான தகவல் அவர் கேட்டுச்சுன்னா, அந்த உங்க +2 சொல்றது நீங்கள் அப்ப நீங்க +2 பாஸ் பண்ணிருந்தீங்களான்னு சொல்லி. நான் சொன்னேன், நான் இலங்கையில தானே +2 லெவல் என்று சொல்றேன், ஓஎல் என்று சொல்றது. இலங்கையில ஓஎல். தான் ஏஎல் ஓஎல் படிச்சேன். படிச்சேன். ஹார்ட்லி கல்லூரியில ஓஎல் படிச்சேன் நான். ஏஎல் செய்தனால எனக்கு ஏஎல்ல 2B 2C கிடைச்சது அந்த நேரமே. அப்பேக்கா ஆனா நான் யூனிவர்சிட்டிக்கு எங்களுக்கு வந்து ஸ்கோர் நான் யாழ்ப்பாணத்தை ஓஎல் செய்ததால இந்த 2B 2Cல எனக்கு மார்க்ஸ் கணக்க யூனிவர்சிட்டி போகக்கூடிய மாதிரி இருந்தாலும் யாழ்ப்பாண கட் ஆஃப்ன்றது உயரமே இருந்ததால நாங்கள் போக முடியாது. நான் ஓகே. ஏஎல் எடுத்த இடம் வந்து வேற மாவட்டம். ம், ம். அப்ப அங்க போக முடியாது. அப்ப நான் பேருந்து திருப்பி யூனிவர்சிட்டிக்கு எக்ஸ்டர்னல் மேனேஜ்மெண்ட் செய்து வேற வேற சப்ஜெக்டுகள் செய்து ஓப்பன் யூனிவர்சிட்டியோட படிச்சுட்டு போய் அப்ப நான் சொல்றேன், நாங்கிட்ட நீங்க 4ஆம் மாடியில பயங்கரவாத முறியடிப்பு துறை போலீஸாரா இருக்கிறீங்க, நீங்களும் ம். போலீஸ்காரன் தானே என்றால் ஓஎல் செய்யாமல் நீங்கள் ஏஎல் படிச்சா போலீஸுக்கு வந்த நீங்க ம், ம், ம். நீங்கள் எப்படி போலீஸுக்கு வந்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் படிச்சிருப்பேன். என்ன அப்புறம் எப்படி வெளியே வந்தீங்க? இந்த சிக்கல்ல இருந்து எப்படி வெளியே வந்தீங்க? அதான் அப்ப நான் வாக்குமூலத்தை கொடுக்குறேன். வாக்குமூலத்தை கொடுத்தோன்னே இப்ப நான் எப்படி வந்தனான்னு கேட்கறது தான் நான் பதில சொல்றேன். இப்ப நான் அந்த இப்ப எப்படி இந்த குண்டு வெடிச்சதாம போலீசார் எல்லாம் வந்து தேடினோம்னா நான் ஒரு புலனாய்வு செய்தியாளர் என்ற முறையில நானும் தகவல்களை திரட்டுறேன். ஓ. தகவல்களை திரட்டணும்னா நான் போலீஸுக்கு முன்னால மேசையில போடுறேன். நான் திரட்டின தகவல்களை ம். சொல்றேன். இந்த குண்டு வெடிப்புல முதல் நீங்கள் என்னட்ட வாக்குமூலம் எடுக்க முதல் ம். குண்டு வெடிப்போட சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர்கிட்டையும் ம். குண்டு வெடிப்பை விசாரணை செய்த உங்கண்ட பயங்கரவாத தடுப்பு பிரிவில இருக்கிற அந்த நெல்லியடியில ஆரிய குணராஜா செல்வாண்ட அலுவலகத்துல தங்கியிருந்து விசாரிச்ச போலீசாரையும் ம். அந்த நெல்லியடி அலுவலக உரிமையாளர் ஆரிய குணராஜா செல்வாவும் இல்ல கைது செய்யணும். ம். விளங்குதா? ஏனென்று சொன்னால் குண்டை ம். வைத்தவர்களே குண்டை வைத்து போட்டு, குண்டை வைத்தவர்களே சாட்சிகளையும் தேடி போட்டு, குண்டை வைத்தவர்களே வாக்குமூலங்களும் எழுதி போட்டு, குண்டை வைத்தவர்களே வழக்குகளும் பதிவு செய்து போட்டு, குண்டை வைத்தவர்களே இதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத நோர்வேல இருந்து வந்த என்ன பிடிச்சு இந்த வழக்கில இழுத்தோன்னு வந்து செருக வழிகிட்டால் நான் ஆதாரத்தை போட்டேன். இப்ப இதுக்கு என்ன முடிவுன்னு கேட்டேன். ஆமா. திகைச்சு போச்சேன். ம். சரியா? அதுக்கு பிறகு நான் ஒரு சேனலூடாக முதல் நாள் அமெரிக்க தூதுவர் இலங்கை ராணுவ தலைமையகத்துல போய் ஒரு மிக உச்ச அதிகாரியை சந்திக்கிறார். நோர்வே தூதுவரும் ஒரு பக்கத்தால வேலை செய்கிறார். நோர்வே தூதுவரும் இதை விசாரிக்கிறார் பல பக்கத்தால. நானும் இடத்துல போறேன். அதே இடத்துல போய் ஒரு மிக உச்ச அதிகாரியை சந்திச்சு நான் சொல்றேன், இங்க வாங்க, எனக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. அவர் சொன்னார், இந்த பயங்கரவாதிகள் எல்லாரும் ஒரு சில கீழ்மட்ட ராணுவ போலீசாரோட சேர்ந்து they are doing a survival game. தங்களை தற்பாதுகாத்துக் கொள்றதுக்காக எங்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு சில போலீசாரும் ராணுவத்தினரும் துணை போகிறார்கள். செய்தி நீங்க பயப்படாதீங்க. ஆனா இந்த விஷயத்துல நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். யாருக்குன்னு சொன்னால் தற்போது ஜனாதிபதியா இருக்கிற ரணில் விக்ரமசிங்க என்னன்னு சொன்னால் இந்த வழக்குகள் நடக்க வந்து ரணில் விக்ரமசிங்க இந்த வழக்கோட சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கொண்டுல ரணில் விக்ரமசிங்க என்ன இரகசியமா சந்திக்கிறார். சந்திச்சு 2 தனக்கு மிக நெருங்கிய அமைச்சர்களா இருந்த 2 பேரை அப்ப கூப்பிட்டு சொல்றார், இவரை முன்பு புலியில இருந்தவர்கள் ராணுவத்தோட சேர்ந்து கொலை செய்யறதுக்கு ரை பண்ணினோம். ஆகவே வந்து இவற்ற பாதுகாப்பு, இவற்ற பாஸ்போர்ட் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கு.
இது பறிக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. இவற்ற அனைத்து வழக்குகள்ல இருந்தும் இவரை வெளியால் எடுத்து இவரை பாதுகாப்ப நாட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்யுங்கன்னு சொல்லி தற்போது ஜனாதிபதியா இருக்கிற ரணில் விக்ரமசிங்க அந்த ஏற்பாடை செய்தவர். ஆனா இது எல்லாத்துக்கும் அப்பால நான் நன்றி தெரிவிக்க வேண்டியது இவர்கள் யாருமே இல்லை, இந்திய அரசாங்கம். ஏனென்று சொன்னால் நான் அந்த விஷயத்த வெளியால சொல்ல முடியாது. இது அனைத்துக்கும் அப்பால என்னுடைய நோர்வேல இருந்து நான் பிளைட் எடுத்து திருப்பி நான் நோர்வேக்கு வந்து சேரும் வரைக்கும் இந்திய மத்திய அரசு என்னுடைய பாதுகாப்ப என்னுடைய உயிருக்கு உத்தரவாதத்தை தந்திருந்தது. அவர்கள் அந்த விஷயத்துல வந்து கண்ணும் கருத்துமே இருந்தவர். நான் அதுக்கு இன்றைக்கும் என்றும் எந்த உயிர் இருக்கும் வரைக்கும் நான் இந்திய மத்திய அரசுக்கு இந்த விஷயத்துல நன்றி கடனா இருப்பேன். என்னென்னு சொன்னா என்னுடைய பாதுகாப்புக்கு நான் நோர்வேல இருந்து வெளிக்கிட்டு திருப்பி நான் நோர்வே வந்து சேரும் வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு உத்தரவாதத்தை இந்திய மத்திய அரசு தான் தந்திருந்தது. இதை பத்தி கதைக்க விரும்பல. இது வந்து எந்த ஆண்டு நடந்தது? 2 விஷயம் தெரியணும். எந்த ஆண்டு நடந்தது, எந்த மாதம்? அது போல இந்த கோவிட் ஆரம்பிக்கப்பட்ட காலம் இறுதியா நான் நோர்வேக்கு வந்தது 2020 இறுதி காலப்பகுதி, 2020 இறுதி காலப்பகுதி. எல்லா கேஸ்ல இருந்தும் விடுபட்டு நான் நோர்வேக்கு வரேன். எனக்கு கிட்டத்தட்ட 6 வழக்கு போடப்பட்டது. 6 வழக்கும் பொய் வழக்கு. 6 வழக்கும் இலங்கை உளவுத்துறையாலையும் இலங்கை இராணுவ புலனாய்வுத்துறையாலையும் போலியாக சோடிச்சு போடப்பட்டு என்ன அங்க வச்சு கொலை செய்யக்கூடிய பல எத்தனை போல் நடந்தது, பல்வேறு கொலை எத்தனை போல் நடந்தது. ஆனா முழு வழக்கும் பொய் வழக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்தின பிறகு நான் இப்ப வந்துடுறேன். நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். இந்த வழக்கை பற்றி கேட்டுக்கொண்டு போறதெல்லாம் நான் கட்டாயம் சொல்லணும். ஏனென்றா இன்னொரு ஊடகத்திலையும் சொன்னா நான் நோர்வேல ஜேர்னலிஸ்டா இருக்கிறேன் என்று சொல்லி பருத்துறை நீதிமன்றத்துல ஒரு ஆள் வழக்கு போட்டவர். எந்த ஒரு ஆவணமும் இல்லாம, எந்த ஒரு தடயமும் இல்லாம, எந்த ஒரு கட்டுரையும் இல்லாமல் பருத்துறையில இருக்கிற ஒரு ஜட்ஜ் ஒரு ஆளை பற்றி ஒரு கட்டுரை வந்ததாக அந்த நீதிமன்றத்துல பதிவாளராக இருக்கிறவர் பருத்துறை போலீஸ் நிலையத்துல ஒரு வாக்குமூலத்தை கொடுக்கிறார். வாக்குமூலத்தை கொடுத்தோடனே பருத்துறை நீதவானை பற்றி ஒரு இணையதளத்துல செய்தி கொண்டு வந்தது. அந்த இணையதளத்துல அந்த செய்தியை வெளியிட்டது பாலப்பொடி ஜெகதீஸ்வரன் என்று சொல்லி சுவிஸ்ல இருக்கிற பீமன் என்று சொல்லி 600 அப்பாவி பொதுமக்களை இலங்கையில கொலை செய்து போட்டு வந்து சுவிஸ்ல இருக்கிற நபர் தான் பருத்துறை நீதவான் ஒரு ஆளை பற்றி அவதூறான செய்திய ஒரு இணையதளத்துல வெளியிடுறார். அவர் வந்து இலங்கை உளவுத்துறைக்கு வேலை செய்கிறார். அவர் புலட்டுக்கு இருந்தவர், இபிடிபிக்கு இருந்தவர். இடம் வந்து அம்பாறை திருக்கோயில். தற்போது சுவிஸ்ல சூரிச்ல இருக்கிறார். சூரிச் போலீஸும் என்னட்டு 6 தரம் கூப்பிட்டு நான் 6 தரம் போய் சூரிச் போலீஸ்லயும் அவரை பற்றி கதைச்சு வாக்குமூலம் எல்லாம் கொடுத்துக்கிறேன். பாரிய உயிர் அச்சுறுத்தல் எனக்கு விட்டு கொண்டிருந்தவர். அவர் வந்து கருத்துரை நீதவானை பற்றி ஒரு செய்தியை வெளியிட்ட அப்புறம் அது இணையதளத்துல எல்லாம் வந்து கருத்துரை நீதவானுக்கு பேரதூரமான பிரச்சனையும் சட்டத்துறையில வருது. நான் இலங்கை போயிருந்த நேரம் வந்து அந்த செய்தியை நான் தான் வெளியிட்டனான் என்று சொல்லி வடமானத்தில் இருக்கிற சட்டத்தரணிகள் ஒரு வவுனியால இருந்து வந்த ஒரு ஒரு சட்டத்தரணியும் வடமானத்துல யாழ் மாவட்டத்தில் இருக்கிற சட்டத்தரணிகளும் சேர்ந்து பருத்துறை நீதிமன்றத்தில் எனக்கு ஒரு அரசு வாரண்ட் எடுக்கணும் என்று சொன்னா கண்டெம்ட் கோர்ட் உண்டு. அதை நீதிமன்றத்தை அவமதிச்சு சொல்லி ஒரு வழக்கு ஒரு பாஸ்போர்ட்டை பிளாக் பண்ணணும். இவர் நீதிமான அவதூறுகளை வெளியிட்டவர், நீதித்துறையை விமர்சிச்சவர். இவர் நோர்வேல இருந்து அதை செய்கிறார் என்று சொல்லி ஒரு அரசு வாரண்டையும் ஒரு டிடென்ஷன் அரசு வாரண்டையும் இந்த பாஸ்போர்ட்டையும் பிளாக் பண்றதுக்கு ஒரு ஆர்டர் எடுக்கணும். இலங்கையில நீதித்துறையின்படி ஒரு கண்டெம்ட் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு சொன்னா அது கோர்ட் ஆஃப் அப்பீல் கேஸ். அது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துல மாவட்ட நீதிமன்றத்துல விசாரிக்கிற கேஸ் இல்ல. அப்ப ஒரு தவறான நீதிமன்றத்துல ஒரு பதவி குறைஞ்ச ஜட்ஜை வச்சு மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜை வச்சு ஒரு பொம்பளை அந்த பொம்பளை ஜட்ஜை வச்சு அந்த பொம்பளையோட சேர்ந்து பொம்பளைக்கு லஞ்சம் கொடுத்து நீதவானும் சட்டத்தரணிகளும் சட்டத்துக்கு களவு செய்து பாரதூரமான குற்றம் இது களவு செய்து எனக்கு வந்து ஒரு 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 அரசு வாரண்டையும் டிடென்ஷன் ஆர்டரையும் எடுக்கணும். அப்ப அந்த நீதவானும் தன் பதவியில இருந்து களவு செய்யறான், சட்டத்தரணிகளும் கூட்டச்சூட்டை போட்டுக்கொண்டு களவு செய்யறான். செய்தோம். மற்றது வந்து நான் வந்து இலங்கை பிரஜை இல்ல, நான் வந்து ஒரு நோர்வே பிரஜை. எனக்கு இலங்கையில வாக்குரிமை கூட இல்ல. அப்ப நோர்வே பிரஜைக்கு எனக்கு இலங்கை நீதிமன்றத்துல வழக்கே போடலாம். நான் நோர்வேல ஜேர்னலிஸ்டா இருந்தேன்னு சொல்லி பருத்துறை நீதிமன்றத்துல எனக்கு வழக்கு போடினேன். வழக்கு போட்டு பாஸ்போர்ட்டை பறிக்கணும், என்ன வந்து 1 வருஷம் நாட்டை விட்டு வெளியேற விடாம தடுக்கணும். அப்ப இன்றைக்கு அந்த வழக்கு பொய் வழக்கு என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. மற்றது வந்து இன்னொன்று என்னன்னு சொன்னா இலங்கை இந்த குற்றச்செயலை செய்திருந்தால் வழக்கு போட வேண்டியது போலீசார்.
ஏன்டா இப்ப ப்ரொசிக்யூட்டர்ஸ் வந்து போலீஸ் இலங்கையில. ஆனா வந்து எந்த வழக்குல வந்து ஒரு கிரிமினல் வழக்கு கொண்டு வருது, ஆனா வழக்க கொண்டு வந்தது போலீசார் இல்ல, சட்டத்தரணிகள் தான் வழக்க கொண்டறியணும். ஓ அப்ப சட்டத்தரணிகள் சிவில் கேஸ தான் கொண்டுறலாம், கிரிமினல் கேசஸ் கொண்டு இயலாது. ஆனா ப்ரொசிக்யூட்டர்ஸ் இந்த வழக்குல சட்டத்தரணிகளே மாறினோம். மாறி என்னை ஒரு கிரிமினல் குற்றவாளிய சட்டத்தரணிகள் கோர்ட்ல வந்து என்ற பேரை சொல்லி எனக்கு அரசு வாரண்ட் அடிக்கணும். அப்ப போலீசார சட்டத்தரணிகளே மாறினோம் என்ற வழக்கில. போலீசாரை சட்டத்தரணிகளை மாறி ஒரு போலியான வழக்க ஒரு கோர்ட் ஆஃப் அப்பீல்ல செய்ய வேண்டிய வழக்க மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துல கொண்டாந்து என்ற பாஸ்போர்ட்டுக்கு அரசு ரிவோக் பண்ணினோம். என்ற பாஸ்போர்ட்டை பறிச்சு என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லி போலீசார் என்ன தேடினோம். யாழ் மாவட்டம் வடமாநிலத்தில் இருக்கிற முழு சட்டத்தரணிகளும் வந்து இந்த வழக்கில ஆஜராகாம தவிர்க்கணும். நான் தான் இந்த குற்றச்செயலை செய்தேன். இந்த குற்றச்செயலை பருத்துறை நீதவான பற்றி ஒரு இணையதளம் ஒன்றுல இலங்கை ராணுவ உளவுத்துறை தான் எழுதினது. எழுதி போட்டு நான் எழுதினதாக எனக்கு எதிராக அரசு வாரண்ட் வருது. இல்ல அதெல்லாம் எளிமையா கண்டுபிடிச்சிடலாம்ல, இணையதளத்துல வர்றது வந்து ஐபி அட்ரஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம்ல. குற்றத்தை அவர்களே செய்து போட்டு அவர்களே வழக்க தூண்டி செய்யணும். செய்து போட்டு குற்றம் செய்யாத ஒரு ஆளுடைய பேர்ல வந்து போடினும். சரியா, வீமனண்ட பேர்ல பருத்துறை நீதவானுக்கு எதிராக எழுதப்பட்ட ஆர்டிகிள் இன்றைக்கும் இருக்கு. அந்த கொப்பியும் என்ன இருக்கு. அப்ப அந்த கொப்பி அத அவர் தான் எழுதி போட்டு அவர் என்னென்ன இலங்கை உளவுத்துறை என்று கேட்பீங்கன்னு சொன்னா, அவர் இலங்கை உளவுத்துறை அதிபரோட ஒரு டயலாக்ல இருக்கிற விஷயங்கள் வந்து அவற்ற ஆதாரங்கள் புகைப்படங்கள் அவ்வளவு என்னட்ட இருக்கு. சரி, மற்றது வந்து அவர் அதுல இருந்துதான் அகதி அந்தஸ்து கோரி சுவிசில வந்து இப்போ ஒழிச்சிருக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு மனநோயாளி. எல்லா கேஸ்ல இருந்து விடுதலை ஆயிட்டீங்களா நீங்க? அவர் செய்த குற்றத்தை நான் செய்த குற்றமாக வந்து எனக்கு எதிராக சட்டம் சோடிக்கப்பட்டது. சோடிக்கப்பட்டது. அந்த சோடிக்கத்தால எனக்கு கிட்டத்தட்ட 3 கோடி லோஸ்ட். 3 கோடி. நான் என்ன செய்யறேன்டா, தென்னிலங்கைக்கு போறேன் ஒரு ரிட்டோட கோர்ட் ஆஃப் அப்பீல்ல போய் நான் சொல்றேன் அந்த குற்றத்தை செய்யலன்னு சட்டத்தரணிகளுக்கு காசு கொடுத்து நான் தென்னிலங்கையில இருந்து சட்டத்தரணிகளை கொண்டு வந்து நான் பாதாடுறேன். எனக்கு இதுக்கு ஒரு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி. அதுக்கு என்னுடைய தனிப்பட்ட விஷயமா நான் ஒரு நிகழ்வொன்றுக்கு போனா அந்த நிகழ்வு எல்லாத்தையும் அவர் தடுக்கினான். போலீசார் வந்து வளைச்சு என்னுடைய குடும்ப நிகழ்வொன்றை தடுக்கினான், செய்ய விடாம தடுக்கினான். இப்ப நான் செய்யாத குற்றம் ஒன்றுக்காக என் குடும்ப நிகழ்வொன்றே தடுக்கப்படுது. சரியா? அப்ப இதெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னா, நான் தமிழ் தேசியம் சார்ந்தவன், ஒரு தமிழ் தேசிய உணர்வாளன், ஐரோப்பாவில இருக்கிற நான் ஒரு ஊடகவியலாளர், நான் ஒரு செய்தியாளர், ஒரே குற்றத்துக்காக எனக்கு இப்படியான சோதனைகள் எல்லாம் செய்யப்படுது. சரி, இப்ப நீங்க இந்த செய்தி சொன்னீங்க. இப்ப இந்த 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 வழக்குல எல்லாம் இருந்து நீங்க விடுதலை ஆயிட்டீங்களா எல்லாமே? அதே கேளுங்க. என்னன்னு சொன்னால், இந்த வழக்கு பொய் வழக்கு என்று சொல்லி நான் மேல் நீதிமன்றத்துல போய் அதை நிரூபிக்கிறேன். நிரூபிச்சு அந்த வழக்கில இருந்து நான் விடுபடுறேன். அந்த முழு வழக்கு குண்டுவெடிப்பு வழக்கும் பொய் வழக்கு என்று சொல்லி நான் மேல் நீதிமன்றத்துல போய் நிரூபிக்கிறேன். சரியா? திருப்பி நான் நோர்வேல இருந்து நான் ஊடகவியலாளர்ன்றது உண்மை, நான் ஊடகவியலாளராக இருக்கிறேன்ன்றது உண்மை. ஆனா நான் நீதித்துறையோ நீதிமன்றத்தையோ நீதவானையோ விமர்சிக்க இல்ல, அச்சுறுத்த இல்ல, அதை இலங்கை உளவுத்துறை தான் செய்தது என்றதை நான் நிரூபிச்சு போட்டு நான் வெளியால வரேன். அப்ப எல்லா வழக்கில இருந்து நான் வெளியால வரேன். வெளியில நான் முழு வழக்கையும் வாதாடி கிட்டத்தட்ட 10 கோடி செலவு, கிட்டத்தட்ட 2 வருஷம் நான் நோர்வேக்கு வர முடியாம இருந்தேன். நான் நோர்வேக்கு வர முடியாம இருந்ததாலேயே நான் நோர்வேல எனக்கு ஒரு ஊடக நிறுவனம் இருக்கு, நோர்வேல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி இருக்கு, பல்வேறு முதலீடுகள் இருக்கு. அதே மாதிரி பல்வேறு நாடுகள், இப்ப துபாயில அப்படியான இடங்கள்ல எல்லாம் எனக்கு வேற முதலீடுகள் இருக்கு. அப்ப நான் உண்டையும் பார்க்க முடியாது, வர முடியாது, என்னுடைய வேலையை செய்ய முடியாது, என்னுடைய மீடியா கம்பெனியை கூட ரன் பண்ண முடியாத கட்டத்துல என்னுடைய பாஸ்போர்ட், என்னுடைய நோர்வே பாஸ்போர்ட்டை இலங்கையில பறிக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. நீதிமன்றம் என்னுடைய பாஸ்போர்ட், எனக்கு டிராவல் பேன் போட்டு நான் விசாவை புதுப்பிக்கிறதுக்கு இமிகிரேஷனுக்கு போக இமிகிரேஷன்ல சுத்தி வளைச்சு என்ன பிடிக்க வலிக்கிறாங்க, பாஸ்போர்ட்டை பறிக்கிறாங்க. அப்ப அதனால தப்பி வந்து என்னுடைய சட்டத்தரணிகளுக்கு தான் நான் நன்றி தெரிவிக்கணும். இந்த உளவு வழக்கில இருந்து நான் வெளியால மீண்டு வர்றதுக்கும், அதே நேரம் இந்தியாண்ட மத்திய அரசாங்கம் என்னோட தொலைபேசியில என் குடும்பம் கூட தொடர்பில் இருக்கையில பயந்து என்னோட இறுதி வரைக்கும் தொடர்பில் இருந்தது. இந்தியாண்ட மத்திய அரசாங்கம் தொடர்பில் இருந்து என்ன முழு வழக்கில இருந்து கலட்டி என்ன நாட்டுக்கு வெளியால கொண்டு வந்ததுக்கு இந்திய மக்களுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். சரி, இப்போ நீங்க வந்து அதுல இருந்து விடுதலையா வேண்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஆனா நீங்க சொல்லும்போது சொன்னீங்க இந்த வழக்கெல்லாம் போடுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா அந்த தமிழ் தேசியவாதி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா ஜெயதேவன் என்பவர் வந்து அவர் உங்களை பற்றி மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் அலிகேஷன்ஸ் வைக்கிறாரு.
நீங்க போய் மகேந்திர ராஜபக்சேவோட கட்சிக்கு ஆதரவாக செயல்பட போறேன்னு சொல்லி நீங்க வந்து லெட்டரில் எழுதி போட்டிருக்கீங்க. அது போல இவர் அந்த ஜெனரலா இருந்தார்ல சரத் பொன்சேகா, அவருக்கும் வந்து மிகவும் உறுதுணையாக இருந்தீங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் என்ன உண்மையா? அந்த ஜெயதேவன் மேல ஏதாச்சும் நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? என்னது இதெல்லாம் என்ன வந்து ஜெயதேவன் இஷ்யூ, ரெண்டாவது சரத் பொன்சேகா இஷ்யூ. இதுல வந்து முதலாவது நான் சரத் பொன்சேகா இஷ்யூவை சுருக்க, எனக்கு சரத் பொன்சேகா யாருன்னு தெரியாது, சந்திச்சதும் இல்ல, கதைச்சதும் இல்ல, பார்த்ததும் இல்ல, தொடர்பு வைத்ததும் இல்ல. சரத் பொன்சேகா ஆதரவ தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்கு போட வழிக்கிறேக்கே நான் அதை எதிர்த்தாள். இன்று வரைக்கும் நான் சொல்லுவேன், அவருக்கு ஃபீல்டு மார்ஷல் என்ற ஒரு பதவி கொடுத்ததே தப்பு. மற்றது வந்து சரத் பொன்சேகா வந்து உண்மையில இந்த ஒட்டுமொத்த யுத்தத்திலையும் வந்து ஒட்டுமொத்த தமிழரையும் தன்னை கையால கொலை செய்தது நான் சொல்லுவேன் மஹிந்த ராஜபக்சவோ கோத்தபாயவோ வேற யாருமோ இல்ல, சரத் பொன்சேகா தான் கொலை செய்தவர். அவர் ஒரு போர்க்குற்றவாளி, ஒரு கொலையாளி. அவர் ஒட்டுமொத்த மக்களையும் முள்ளிவாய்க்கால்ல கொலை செய்த சரத் பொன்சேகாக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனாதிபதி தேர்தலில் நிக்க வாக்கு போட்டது வந்து பாரதூரமான தவறு என்றது என்னுடைய நிலைப்பாடு. சரியா? அட்ட வந்து சொல்ல முடியாத பல நூறு கதைகள் இருக்கு. அதுல சரத் பொன்சேகா பற்றியும் எனக்கு சொல்லலாம். அதுல இதை சொல்ல இடம் காணாது. உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லுவேன். இந்த சமாதான பேச்சுவார்த்தையிலையும் நான் சம்பந்தப்பட்டனான், யுத்தத்திலையும் நான் சம்பந்தப்பட்டனான் என்ற முறையில இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில செய்யப்பட்ட ஒரு உடன்பாடின்படி அந்த ரெண்டு தரப்பும் அந்த நோ ஃபயர் ஜோன், அந்த யுத்த சூனிய பிரதேசத்துல சந்திச்சு கதைக்கிற ஒரு செட்டப் கொண்டு இருந்தது. அந்த சந்திப்பு வடபகுதியில முகமால பகுதியில நடக்க வந்து விடுதலை புலிகள் தரப்புல ஒரு தரப்பும் ராணுவ தரப்புல ஒரு தரப்பும் சந்திக்க வந்து SLMM அந்த நேட்டோ படைகள் வந்து நடுநிலம் வச்சுட்டு இருந்தது. அந்த நேட்டோ படைகள் SLMM ஹெட்ட வந்து சரத் பொன்சேகா அந்த முதலாவது சந்திப்பிலேயே ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். இவர்கள் விடுதலை புலிகள் ஒரு பயங்கரவாதிகள், இந்த விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள், இந்த சமாதானத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த விடுதலை புலிகள் இந்த சமாதான உடன்படிக்கையில நான் ஒத்து போக மாட்டேன், இந்த விடுதலை புலிகள் என்னுடைய பார்வையில் பயங்கரவாதிகள், இந்த பயங்கரவாதிகளை நான் அழிப்பேன் என்ற ஒரு கடிதத்தை கொடுக்கிறார் SLMM பட்டு. அந்த கடிதத்தை விடுதலை புலிகள் தலைமையிட்ட ஹேண்ட் ஓவர்னு சொல்லி, அப்ப என்னுடைய ஒரு உளவாளியோல ஒரு ஆள் வந்து இந்த நேட்டோ படைகளுக்குள்ள இருக்கிறார். அவர் தான் அந்த SLMM ஸ்கandinavian ராணுவ தளபதி தான் இந்த SLMM-க்கு பொறுப்பா இருக்கிறார். அவருக்கு ஆலோசகர என்னுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட இந்த கடிதத்தை அந்த கடிதம் பெறுது. அப்ப அவர் வாய்ச்சு போட்டு SLMM ஹெட்ட சொல்றார், இந்த கடிதத்தை வந்து நீங்க விடுதலை புலிகள்கிட்ட கொடுக்காதேங்கோ, கடிதம் விடுதலை புலிகள்கிட்ட போனால் விடுதலை புலிகள் குழம்புவினம், விடுதலை புலிகள் இந்த சமாதான பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியால வருவினம், இந்த சமாதான பேச்சுவார்த்தையெல்லாம் குழம்பி ஒரு யுத்தத்தை நோக்கி நகரம், சரத் பொன்சேகா இந்த யுத்தத்தை குழப்புறகு ஒன்றையாண்டு. சரியோ? அந்த கடிதத்தின் கொப்பி என்னட்ட இப்ப இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நான் மேற்கொண்டு நான் இந்த ஒரு உதாரணம் உங்களுக்கு காணும் சரத் பொன்சேகா எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. சரியா? ஆனா உங்களுக்கு அவருக்கு எது தொடர்பு இல்ல. இதோட இந்த விஷயத்தை நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இது வந்து 100% போலியான தகவல். இதற்கு மப்பால நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவேன். சரத் பொன்சேகா அந்த செயற்பாடுகள், கட்சிகள், அவற்றை நடவடிக்கைகள் தொடர்பாக என்னட்ட முழு தகவல்களும் இருக்கு. அதை பற்றி நான் கதைக்க விரும்பல. இரண்டாவது வந்து இந்த ஜெயதேவன் என்றவரை நீங்க பேர் குறிச்சு சொல்றதால நான் உங்களுக்கு சொல்றேன், இவருக்கு பேர் வந்து உண்டியல் தேவன். சரியா? இந்த உண்டியல் தேவன் என்றவர் என்ன செய்தவர் என்று சொன்னா, இவர் வந்து ஈழம் ஹவுஸ்ல வேலை செய்தவரா இருக்கணும். பேருந்து ராஜீவ் காந்தியை கொலை செய்யணும் என்று சொல்லி லண்டன்ல கூட்டம் போட்டு விடுதலை புலிகளுக்கு அழுத்தத்தை கொடுத்து ராஜீவ் காந்தி இந்த கொலையில சம்பந்தப்பட்டதாக ஒரு கதைகள் இருந்தது. இவற்ற குடும்பம் வந்து இந்திய ராணுவத்தால கடுமையா பாதிக்கப்பட்டது. அதை பற்றி நான் இதுல விரிவா சொல்றதுக்கு நேரம் காணாது. இவற்ற சொந்த சகோதரிக்கும் இந்த கேஸ்ட்ரோக்கும் இடையில ஒரு தொலைபேசி காதல், ஒரு காமவெறி. அந்த காமவெறியால வந்து இந்த கேஸ்ட்ரோண்ட குடும்ப பிரச்சனைகள், அவைய பிரச்சனைகள் எல்லாம் இதுக்குள்ள சம்பந்தப்படுது. அதுக்கு மக்கள் நான் என்ன சொல்ல வரேன்றால், இவர் வந்து விடுதலை புலிகிட்ட காசு வாங்கி ஈழபதீஸ்வரர் என்ற ஒரு ஆலயத்தை ஆரம்பிச்சு கொழும்புல வீடுகளை வாங்குறார். பேருந்து அந்த காசை கொடுத்தது கொடுக்கல என்று சொல்றார். இவர் பேருந்து வன்னிக்கு போறார். வன்னிக்கு போய் தந்த சகோதரிய அவமானப்படுத்தின அந்த கேஸ்ட்ரோவோட இருக்கிற முரண்பாடுகள், பேந்து இவர் புலிகள உளவுத்துறையோட சேர்ந்து டக்ளஸோடு எல்லாம் சேர்ந்து சில பயங்கரவாத விஷயங்கள்ல சம்பந்தப்பட்ட பிறகு இவர் லண்டனுக்கு திருப்பி வரார். லண்டனுக்கு திருப்பி வந்த இவருக்கு வந்து
டிஸ்குவாலிஃபைடு கேரக்டர் என்று சொல்லித்தான் இவருக்கு வந்து இலங்கை பாஸ்போர்ட்டோட பிரித்தானியால இவர் வாழ்ந்தோன்னு. இப்ப என்ன எனக்கு எந்த மாதிரி தெரியும், நான் செக் பண்ண இல்ல, நீங்க உங்களுக்கு போயிட்டு வரைக்கும் நான் செக் பண்ணல. அப்ப டிஸ்குவாலிஃபைட் கேரக்டர் இருந்தா இவர் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்லயே தொடர்ந்து இருப்பார், இவருக்கு பிரித்தானிய பாஸ்போர்ட் எடுக்க இயலாது. அப்படியான ஒரு கேரக்டர் கேட்க வந்து இவர் ஒரு படம் ஒன்று ஓடுறாரு. என்னண்டா என்ன புலிகள் பிடிச்சவ, கடத்தினவ, பங்கருக்க ஓட்டவ, என்ன துன்புறுத்தினவ, பணம் கேட்டவ என்று சொல்லி ஒரு புலி எதிர்ப்பாளனை நடிக்க வலிக்கிறார். புலி எதிர்ப்பாளனா இருக்கு. ஆனா உண்மையில வந்து இவர் அங்க புலிகள் இவரை பங்கருக்க போடையில இவரை வந்து புலிகள உளவுத்துறையோட இருந்து உளவுத்துறை வேலைகளை செய்து கொண்டு வந்தவர். செய்து போட்டு பிரித்தானியாவுக்கு வந்து தண்ணி ஒரு புலி எதிர்ப்பாளனா நடிச்சு மேற்கொண்டு புலிகளின் அந்த அனைத்துலகத்துக்கு எதிரான சேறு பூசுற வேலைகளை, கேஸ்ட்ரோக்கு எதிரான சேறு பூசுற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப அதை ஏன் அவர் செய்தவர் என்று சொன்னா அதுக்கு காரணம் இருக்கு. இப்ப புலிகள உளவுத்துறையே இவருக்கு இப்படி ஒரு பணியை கொடுத்திருக்கலாம், நீங்க போங்கோ புலிக்கு எதிராக கதையுங்கோ, கதைச்சு போட்டு இந்த கேஸ்ட்ரோன்ற நிர்வாக பிரிவை திருத்த பாருங்கோ, எங்களுக்கு காசு கணக்கு வழக்க நாங்க பேர்ந்து பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லி. ஏனென்றால் ஏதோ 2 வரைக்கும் புலிகள உளவுத்துறைக்கு முறையில நீண்ட உறவு இருந்தது. ஆனா புலிகள நிர்வாக பிரிவு கடையில அவருக்கும் நிர்வாகத்துக்கு இடையில உரசல் பிரசல் இருந்தது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, வந்தா பிறகு என்ன பற்றியான அவதூறுகளை வந்து இணையங்கள்லயும் அங்கேயும் எழுதி கொண்டிருக்கிறார். அதுல வந்து இலங்கை ராணுவ புலனாய்வு துறை என்ற இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் ஒரு புலனாய்வு முகவராக இருக்கிற நிலந்த இலங்கம் என்றவர் லங்கா கார்டியன் என்ற ஒரு வெப்சைட் நடந்தது. இலங்கை உளவுத்துறை தான் அந்த லங்கா கார்டியனை நடத்திட்டு இருந்தது. இலங்கை உளவுத்துறை என்ற வெப்சைட்ல வந்து எனக்கு சேர் அடிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். பாதுகாப்பு அமைச்சின் ராணுவ புலனாய்வுத்துறை என்ற ஒரு கீழ்மட்ட ஊழியரா இருந்த நிலந்த இளங்கமோ என்ற இணையதளத்துல வந்து என்னை பற்றி அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார், என்னை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார். அப்ப அதுக்கு பிறகு அவர் வந்து இப்படியான வேலைகளை செய்து கொண்டு கேட்க வந்து புலிகளின் இப்படி செய்து கொண்டு தன்னை காட்டிக்கொண்டு புலிகளுக்கு புலி எதிர்ப்பாளர்களுக்குள்ள ரெண்டு காற்றவர்கள்ட்ட அவர் ஊடுருவி சில வேலைகளை செய்கிறார். அதுக்குள்ள முரண்பாடு வருது. முரண்பாடு வந்து தன்னுடைய சுகநலத்துக்கும் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கும் தன்னுடைய புலிகளின் முதலீடுகளை தப்ப வச்சு கொள்றதுக்குமான தற்காப்பு வேலைகளை தான் இவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இதுல என்ன செய்யறாரு என்று சொன்னால், அவர் 1-2 பேரை செலக்ட் பண்ணி அவர்கள் மீது சீரடிக்கிற வேலைகளையும் வதந்திகளையும் பரப்பி கொண்டிருக்கிறார். இப்படியான கொசிப்புகளை எழுதி கொண்டிருந்த 1-2 கொசிப் தான் அவருடைய கொசிப்புகள் கூகுள்ல சர்ச் பண்ண வேற. இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லையேன்னு என்று சொன்னா, இப்ப இவர் வந்து அவர் வாழ்காலத்திலேயே வந்து பிரித்தானிய அரசாங்கத்தாலேயே டிஸ்குவாலிஃபைட் கிரிமினல், பிரித்தானிய அரசாங்கத்தாலேயே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டிஸ்குவாலிஃபைட் கிரிமினல். அதான அப்படியானவர்களுக்கு தான் பிரித்தானியால வந்து பிரித்தானிய பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. தெரியும். அப்ப மற்றது வந்து எவனுமே வந்து மக்களை ஏமாத்தணும்ன்றதுக்காக ஒருதன் கோயிலை கட்டி போட்டு உண்டியல் வச்சு காசு கலெக்ட் பண்றான்டா அவன் பக்கா திருடனா இருக்கணும். என்ன சரியோ, அவர் லண்டன்லயே ஈழமண்ட பேர்ல கோயில் உண்டியல் வச்சு உண்டியல் குலுக்கி காசு சேர்த்தால் என்ன ஈழபதீஸ்வரர் ஆலயம் உண்டு. ஈழபதீஸ்வரர் என்று சொல்லி ஒரு கடவுள் உண்டு நான் அறியல. நான் ஒரு இந்து சைவ மதத்தவன், ஒரு தூய இந்து தூய சைவம். ஆனா ஈழபதீஸ்வரர் ஈழமன்ற கடவுளை நான் அறியல. அவர் ஈழமன்ற கடவுளையே உருவாக்கி உண்டியல் உலுக்கி காசு சேகரிக்கிற ஆள் தான் இவர். அப்படியானவர் எனக்கு சேரடிக்கிறத வந்து நான் வாய்ச்சு போட்டு நல்ல நகைச்சுவையா இருக்கு, நல்லா இருந்தால் வாய்ச்சிட்டு போறது பிரச்சனை இல்லை. பொழுதுபோக்கு இருக்கத்தானே வேணும். அவர் அதை பப்ளிஷ் பண்ற இடம் எல்லாம் வந்து இந்த நிலந்த இளங்கமுன்னு சொல்லி இலங்கை உளவுத்துறை என்ற வெப்சைட்ல பப்ளிஷ் பண்றாரு. இலங்கை உளவுத்துறை வெப்சைட்ல தான் அதை பப்ளிஷ் பண்ண முடியும், தமிழ் தேசிய ஊடகங்கள்ல பப்ளிஷ் பண்ண முடியாது. சரியோ, நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதை பிரித்தானிய அரசாங்கத்துக்கு நோர்வே அரசாங்கத்துக்கு அறிவிக்கிறேன், அறிவிச்சு போட்டு நான் அதை அப்படியே முடிச்சிடுறேன். என்ன சொன்னா இப்ப அவரோட எந்த டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. அவர் வன்னிக்கு போனது நான் சொல்லி போவோம் இல்லை, அல்லது நான் வன்னியில உறுப்பினரும் இல்லை, அல்லது வன்னியில கைது செய்யப்பட்டதுக்கும் அவரை பிடிச்சு வச்சிருந்ததுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் வன்னிக்கு போனதும் எனக்கு தெரியாது, அவர் வன்னியில இருந்ததும் எனக்கு தெரியாது, அவர் வன்னியில யார சந்திச்சதும் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவரே சொல்லி இருக்கிறார் தான் வந்து புலி என்ற உளவுத்துறையோட வந்த நான் உளவுத்துறை முக்கியஸ்தர்களை சந்திச்சு நான் உளவுத்துறைக்காக கொழும்புக்கு வந்த நான் கொழும்புல டக்ளஸ் வளர்ந்தவ சந்திச்சு நான் உளவுத்துறை வேலைகளை ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். செய்து போட்டு பாதுகாக்கிறதுக்காக வந்து தன்னையோட புலி எதிர்ப்பாளர்களிடம் போட்டுக்கிறார். ஆகவே வந்து இப்ப எனக்கு அவரை பற்றி அலட்ட வேண்டிய தேவையில்லை. அவர் ஒரு பொருட்டே இல்லை, அவர் ஒரு முக்கியமான ஆளும் இல்லை, ஒரு கல்விமானம் இல்லை, அவர் போராட்டத்துக்கோ தேசியத்துக்கோ ஒரு முக்கிய பங்காற்றினவரும் இல்லை. அவர் வந்து ஈழம் ஹவுஸ்ல அவருடைய குடும்பத்தை இந்திய ராணுவம் சுட்டு உயிரோட கொலை செய்ததால அவர்
அந்த அந்த அதுக்கு பழிவாங்க நோக்கத்தோட பிரித்தானியால ஈழம் ஹவுஸ்ல புலிகளுடைய செயற்பாடுகள்ல இருந்த ஒரு தனிநபர். அப்படி பார்க்க போனா லட்சக்கணக்கானவர்கள் வந்து அப்படி இருந்திருக்கணும். ஓகே, இப்போ அடுத்தது இன்னொரு இந்த இது சார்ந்த இன்னொரு கொஸ்டினுக்கு ஒரு தொக்கி நிக்குது. அதாவது உங்க மேல பல பழிகள் போட்டு இந்த குண்டு வெடிப்புக்கான காரணம் எல்லாம் போட்டு இந்த ஜனநாயக போராளிகள் கட்சியில் இருந்த யாரு குணராஜாவா பேர் என்ன அவரு ஆரிய குணராஜா செல்வானிங்க. ஆமா, எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய ஜனநாயக போராளிகள் கட்சியில இப்ப பல பேர் அவங்க அந்த ஆட்கள் கிடையாது நினைக்கிறேன். இப்ப வந்து வேற மாதிரி ஒரு நிர்வாகம் இருக்குது. இப்போ அந்த ஜனநாயக போராளிகள் கட்சியில் இருக்கிறவங்க சரியான நபர்களா அல்லது வந்து அது அவங்களோட சேர்ந்தவங்க தானே இவங்களா? அதே குழுதான். என்னோட சொன்னால் இந்த ஜனநாயக போராளிகள் கட்சியில இருக்கிற முழு பேரையும் நான் ஜெஃப்னா ஹிந்து கொலிச்சுக்கு பின்னால ஒரு வீடு எடுத்து தான் அவர்கள் அந்த தேர்தலுக்குரிய நோட்டீஸ் அடிச்செல்லாம் செய்து கொண்டு வந்தவர். அப்போது அங்க வித்யாதரனும் இருந்தவர். வித்யாதரன், துளசி, ஆரிய குணராஜா செல்வா எல்லாரையும் நான் ஒரே வீட்டுல சந்திச்சிருக்கிறேன். அப்புறம் அங்க இருந்தா பங்கன் பண்ண அவங்க ஹெட் ஆபீஸ் தான் நெல்லியடியில இருக்கு. என்ன போராளிகள் கட்சியிட்ட நெய்தல் அலுவலகம் என்று சொல்றது. நிதி பொறுப்பாளராக இருக்கிறது இந்த ஆரிய குணராஜா செல்வாண்ட பிரித்தானிய பிரஜை. அவர் இலங்கை ராணுவத்தின் உத்தியோகமே தண்ணி அறிவிச்சிருக்கார். இலங்கை ராணுவத்தின் இலங்கைக்கான கோஆர்டினேட்டர் என்று சொல்லி ஒரு தன்னொரு ராணுவ அதிகாரி ஒரு பிரிகேடியர் தரத்துல இருக்கிற ராணுவ அதிகாரி என்றுதான் தன் வெப்சைட்ல போட்டு வச்சுக்கிறார். போட்டு வச்சுக்கொண்டு அவர்களே குண்ட வைக்கணும். அவர்களே பறைக்க போய்க்கலாம். ராணுவத்தோட போயினம் பெரியனம். ராணுவமும் வந்து இந்த நெல்லியடியில ஜனநாயக போராளிகள் கட்சி அலுவலகத்துல வைத்துக்கலாம் பைசிக்கிள் கொடுக்குது. உங்க பழைய இன்டர்வியூலையும் போட்டுக்கிறீங்க. அவர்களை போய் சந்திச்சா ராணுவ புலனாய்வுத்துறை தான் விசாரணை செய்யுது. ராணுவ புலனாய்வுத்துறையை மக்களை கூட்டிக் கொண்டு வந்து இந்தாங்க நடராஜா சீதரனுக்கு எதிராக வாக்குமூலம் தாங்க சொல்லி அவர்களுடைய அலுவலகத்துல வச்சு ஜனநாயக போராளிகள் கட்சிகளுடைய அலுவலகத்துல வச்சு வழக்கு தாக்கல் செய்யப்படுது. அப்படின்னா ராணுவத்துக்கும் ஜனநாயக போராளிகள் கட்சிக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையே. சரியா? ராணுவத்துக்கு ராணுவ யாழ் மாவட்ட ராணுவ தளபதி ஜனநாயக போராளிகள் கட்சியின் அலுவலகத்துல வந்துதான் ஆக்களையும் சேகரிக்கிறார். இல்ல இப்ப நீங்க சொன்ன துளசி எல்லாம் சொன்னீங்களா ஜனநாயக போராளிகள் கட்சி அவர்கள் முன்னாள் புலி உறுப்பினர்கள். இப்ப ராணுவ துணைக்குழுவா இருந்து பயங்கரவாத செயல்களை ராணுவம் சொல்றவர்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார். இப்போ அண்மையில இப்ப 2 முறை வந்து துளசி அவருடைய நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வந்து டெல்லியில ஒரு 2 முறை வந்துட்டு போய் அவர்கள் அங்க டெல்லியில ஒரு மீட்டிங் எல்லாம் போட்டாங்க. அதுல எல்லாம் அவங்கள கலந்து கொண்டாங்களே. அப்போ வந்து இந்திய அரசு துணையோட அவங்க இருக்காங்களா? இப்ப இந்திய அரசு துணையோட வந்ததை பற்றி என்ன தெரியாது. நான் ஒரு புலனாய்வுத்துறை செய்தியாளர் என்ற முறையில ஒரு விஷயத்தை சொல்லும் வந்து இப்ப டெல்லியில மத்திய உளவுத்துறை சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது இந்தியான்ற மத்திய உளவுத்துறை வந்து எல்லார்ட்டையும் தகவல்களை எடுக்கும், எல்லாரையும் பாவிக்கும், எல்லாரையும் எல்லா விதத்திலையும் கையாளும். அப்ப துளசி டெல்லிக்கு வரார். துளசியோட சம்பந்தப்பட்டவர்கள் டெல்லிக்கு வரையினம் போயினம்ன்றதுக்காக அவர்கள் இந்திய பிரதிநிதியும் இல்லை, இந்திய உளவாளிகளும் இல்லை. ஏண்டா இவர்கள் பயங்கரவாத செயல்களை செய்து கொண்டு ஒரு நாட்டின் தேசிய மத்திய உளவுத்துறை முகவர்களா இருக்க முடியாது. அது ஆபத்தானது. மற்றது வந்து இப்ப சில வேளை வந்து இப்ப இலங்கை இந்தியாண்ட மத்திய உளவுத்துறைக்கும் இலங்கை உளவுத்துறைக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை இருக்கும், செயற்பாடு இருக்கும், ஒரு என்னன்னு சொல்றோம் ஒரு ஆக்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்ப சில வேளை இலங்கை உளவுத்துறையை வந்து சில வேலை திட்டத்தை இந்திய மத்திய உளவுத்துறையிட்ட கொடுத்து வந்து இவர்களை ஸ்கேன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கலாம். விளங்குதா? அப்ப இந்திய மத்திய உளவுத்துறை இவர்களை கூப்பிட்டு சாப்பாட்டை கொடுத்து கதைச்சு போட்டு இவர்கள நிலப்பாடை வந்து இலங்கை உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். இது உளவுத்துறை என்பது வந்து உளவுத்துறை வரலாற்றுல எந்த ஒரு உளவுத்துறையும் எதிரியும் இல்ல, நண்பனும் இல்ல. எல்லா உளவுத்துறையும் ஏசியால சேர்ந்துதான் வேலை செய்யும். ஆக வந்து இந்த உளவுத்துறை வேலைகளுக்கு நீங்க இருந்தீங்கன்னா வடிவா தெரியணும். எந்த ஒரு உளவுத்துறையும் எந்த ஒரு உளவுத்துறையோட முரண்படாது. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். கிருமியா பிடிக்கப்படையக நான் வந்து எஸ்எஸ்பி ஒரு பெரிய ஒரு ஆளோட கதை சொல்லுகிறேன். அதாவது வந்து ரஷ்ய உளவுத்துறையில செச்னிய பயங்கரவாதிகளை முறியடிச்ச, செச்னியாவை இல்லாம அழிச்சு ஒரு செச்னியாவை ரஷ்யாவோட இணைச்ச உளவுத்துறை பெரியவர் தான் என்னுடைய ஒரு உயிர் நண்பன். அவர் வந்து பூட்டின் மனைவியின் ஒரு சொந்தக்காரன், பூட்டின் முதலாவது மனைவியின் சொந்தக்காரன். தனிப்பட்ட என்னுடைய தனிப்பட்ட நாங்க 2 பேரும் சேர்ந்து இருப்போம், சாப்பிடுவோம், கூடு திரிவோம், பெம்பல் அடிப்போம். அப்ப அவர் எனக்கு சொல்றாரு என்னன்னு சொன்னால், சேது என்ன ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் பிள்ளைங்க. அவர் சொன்னார், நாங்க வந்து கிரிமியாவை பிடிக்க வந்து நாங்க சிஐஏக்கு ஒன்றையும் சொல்லித்தான் செய்த. நாங்க சிஐஏக்கும் நாங்கள் ஒரு விஷயத்தையும் சொல்றோம், சிஐஏ எங்களுக்கு தகவல்களை தருது. அது வேற வேலை திட்டம். ஏன்னா
அதே நேரம் அமெரிக்கா ஆயுதத்தை கொடுக்குது, நேட்டோ வச்சு சண்டைப்படுது, அது இன்னொரு ப்ராஜெக்ட். அப்ப நான் இது என்ன உதாரணமா சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்தோண்டு இருந்தாலும், நேட்டோக்கும் பிரிக்குக்கும் இடையில மிகப்பெரிய யுத்தம் நடந்தா உளவுத்துறைகள் எங்கேயும் முரண்பட்டது இல்ல. உளவுத்துறைகள் மற்ற உளவுத்துறைக்கு தெரியாமல் சில அண்டர்கவர் ஆபரேஷன்ஸ் செய்து கொண்டிருப்பினும், ஒரு சணலூடாக எல்லா உளவுத்துறையும் தொடர்பில் இருப்பினும். அதே மாதிரி அந்த கான்செப்ட் தான் இலங்கையில உளவுத்துறைக்கும் இந்திய உளவுத்துறைக்கும் எல்லா உளவுத்துறைக்குமே பொருந்தும். அப்ப ஜனநாயக போராளிகள் கட்சியில இருக்கிற முழு பேரும் வந்து அந்த கட்சியின் முக்கியஸ்தர் வந்து இலங்கை ராணுவ உளவுத்துறைக்கு தான் வேலை செய்யணும். அதை நான் அடிச்சு சொல்றேன். அவர்கள் தான் குண்டு வச்சு போட்டு எனக்கு வழக்கு போட்டவன். நான் சொன்ன அனைத்து தகவல்களும் வந்து defense.lk இலங்கை ராணுவ பாதுகாப்பு அமைச்சிட்ட இணையதளத்துல இருக்கு, போய் வாசிக்கலாம். தகவல் இல்ல, குண்டு வச்சது, குண்டு வெடிச்சது, முன்னாள் போராளி செத்தது, சரியா, அவர் இந்த தேர்தலில் நின்றவர், இந்த சகல தகவல்களும் defense.lk அதாவது வந்து இலங்கை பாதுகாப்பு அமைச்சு உத்தியோகமா வெளியிட்டிருக்கு. வெளியிட்டிருக்கு. அப்ப வெளியிட்ட நான் அதையே 4ஆம் மாடியில போலீசாரு காட்டுறேன். இங்க பாருங்கப்பா, குண்டு வச்சது யாருன்னு உத்தியோகமா பாதுகாப்பு அமைச்சு சொல்லி இருக்கு, குண்டு வெடிச்சது யாருன்னு பாதுகாப்பு அமைச்சு சொல்லுது. பாதுகாப்பு அமைச்சு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எனக்கு என்னேண்டாப்பா குண்டு வச்சு பிடிச்சோன்னதை நீங்க கேட்டு விளங்குதோ? அப்ப அதோட அதுக்கு பிறகு என்ன, இப்ப இன்றைக்கும் சொல்றேன், உண்மையில இலங்கையில ஒரு நீதித்துறை இருக்குண்டா, நீதிமன்றம் இருக்குண்டா, ஜட்ஜ் இருக்குண்டா, நீதி தேவதை என்றால் இருக்கிறாண்டா, இலங்கையில இந்த குண்டுவெடிப்போட சம்பந்தப்பட்ட ஜனநாயக போராளி கட்சி உறுப்பினர்களையும், அந்த கட்சியோட சம்பந்தப்பட்ட ராணுவ உறுப்பினர்களையும், அந்த கட்சியோட தொடர்பில் இருந்த போலீசாரையும் இன்ற வரைக்கும் கைது செய்யல. கைது செய்யலேண்டா என்ன அர்த்தம் தெரியுமோ? அவர்கள் தான் அந்த பயங்கரவாத செயலை செய்தவர்கள் என்று அர்த்தம். சரியா? அவர்கள் தான் அந்த பயங்கரவாத செயல்களை செய்தவர்கள் அர்த்தம். ஆகவே வந்து நாங்க என்ன செய்ய முடியும்? இலங்கைன்றது வந்து ஐசிசிக்கு கொண்டு வர முடியாது இந்த வழக்கை. ஆனால் இந்த வழக்கை கொண்டு வர முடியாது. தற்போது நான் வந்து எனக்கு எதிராக வழக்கு போட்டவர்களுக்கு எதிராக நான் ஒரு வழக்கு போட்டேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்றேன். ஜனநாயக போராளிகள் கட்சியின் நிதி பொறுப்பாளர் ஆரிய குணராஜா செல்வா, சரியா, இந்த விஷயம் மக்களுக்கு தெரியணும். அவர் ஒரு பிரித்தானிய பிரஜை. இலங்கையில ராணுவத்தோட சேர்ந்து ஐரோப்பால இருந்து போறவர்களை கடத்தி கப்பம் வாங்கி துன்புறுத்தி அவர்களுக்கு வழக்கு போட்டு அடாவடிகளை செய்து கொண்டிருக்கிறார். பிரித்தானியால இருக்கிற பொதுமக்கள், பிரித்தானிய போலீசாருக்கு இது நல்லா தெரியும், அவற்றை வருகைக்காக காத்துட்டுக்கிறாங்க. பிரித்தானியால இருக்கிற பொதுமக்கள் அனைவரும் வந்து கவனமா இருக்கணும் இலங்கையை போறார்கள். ஏன்னா இப்படியானவர்கள் வந்து காட்டி கொடுத்து உங்களை கொலை செய்து கப்பம் வாங்கி எல்லா சேட்டையும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாள் நான் என் வீட்டை தங்கி இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கடிதம் பெறுது, நீங்க கேஸ்ல உங்களுக்கு ஒரு விசாரணை இருக்கு வாங்கணும். இப்ப கேஸ்ல ஒரு விசாரணை இருக்கு வாங்கணும். நான் மாட்டேன்னு சொல்லி போட்டு இப்ப இந்த ஒரு நாள் சட்டத்தரணிகளோட நான் போறேன். ஒன்றுமே செய்ய முடியாது, போகத்தான் வேணும், வாக்குமூலம் கொடுக்கத்தான் வேணும்ட்டா கேஸ்ல இருக்கிற தலைமையகத்துல எனக்கு ஒரு விசாரணை என்னன்னு சொன்னால், நீங்கள் வெளிநாட்டுல ஊடகவியலாளராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு எதிர முன்னாள் புலி உறுப்பினர் ஆரிய குணராஜா செல்வா ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். என்னன்னு சொன்னால், இலங்கையில இருக்கிற இன்ன தரப்போட உங்களுக்கு இதெல்லாம் தொடர்புகள் இருக்கும். எனக்கு யாருண்டே தெரியாது, எனக்கு அந்த போலீஸ்காரன் யாருன்னு தெரியாது, ஆமிக்காரனோ அல்லது போலீஸ்காரனோ விதானியோ ஜிஏஓ ஏஜிஏஓ எனக்கு யாரையுமே தெரியாது. நான் தெரியாது. மற்றது வந்து இந்த குண்டை வச்சு போட்டு எந்த கிராமத்துக்கு வர ஆரிய குணராஜா செல்வா வந்து கிராமத்தில் இருக்கிற பொதுமக்களை கேட்கிறார், நடராஜா செய்தவன் இந்த குண்டு வச்சவரண்டு நீங்க வாக்குமூலம் தாரீங்களோ, நடராஜா செய்தவன் இந்த குண்டு வச்சவரண்டு வாக்குமூலம் தாரீங்களோ என்று சொல்லி ஒவ்வொரு பொதுமக்களையும் கேட்கிறார். ஓகே. அப்ப தனிப்பட்ட முறையில உங்களுக்கும் ஆரிய குணராஜாவுக்கும் ஒரு பெரிய இது இருக்கும் போல் இருக்குதே, பகை இருக்கா? எனக்கு வர 2011ஆம் ஆண்டுக்கு முதல் தெரியாது. அவர்தான் பிரபாரண்ட மகள் துவாரகாண்டு சொல்லி என்ன 2011ஆம் ஆண்டு ஜீவரட்னம் ஜீவகுமாரம் ஆரிய குணராஜா செல்வாவும் மிதுஜா ராஜரத்னத்தை வச்சுக்கொண்டு இந்த படத்தை ஓடினோம். இல்ல இவ்வளவு எதிர்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எப்படி நீங்க மலேசியாவுக்கு அவங்கள அழைச்சாங்க? அதான் என்னன்னு சொன்னா, அவர்கள் இவ்வளத்தை செய்யற காரணம் என்னன்னு சொன்னால், அவர்கள் இன்றைக்கும் சொல்றது தாங்கள் இவ்வளவு ஆபரேஷனையும் செய்கிறோம், இவ்வளத்தை நீங்க பகிரங்கமா சொல்றீங்க,
அதான வடினாத்தான் நாங்கள் இப்படி உங்களை கொலை செய்ய வலிக்கிறோம். இல்ல இப்போ நீங்க அவங்க இருந்த வீட்டுக்கே போய் பார்த்திருக்கீங்க. ஆரிய குணராஜா இருந்த இதுல மித்துஜா இருந்த இடத்துலயும் போய் பார்த்திருக்கீங்க. ஆரிய குணராஜா அங்க இருந்திருக்காரு. இன்னும் சில போராளி இருந்திருக்காங்க, உளவுத்துறை இருந்திருக்கு. இப்ப அவங்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சு, ஏன்னா 2020 நீங்க காலப்பகுதியில எதிர்ப்பு இல்ல தானே, 2011 தானே தொடங்குது. அந்த காலப்பகுதியில எதிர்ப்பு இல்லை. அந்த காலப்பகுதியில நான் அவர்கள்ட்ட தகவலை சேகரிக்கிறேன். அவர்கள்ட்ட தகவலை சேகரிச்சு அமெரிக்க உளவுத்துறைக்கும் இலங்கை போலீஸ் மாதிபருக்கும் கொடுத்தா பிறகுதான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது. சரியா? நீங்க தவறா கருதுறீங்க. அதுக்கு பிறகுதான் அதுக்கு பிறகுதான் இந்த இலங்கை உளவுத்துறை அவர்களோட வேலை செய்யற இந்த பயங்கரவாதிகளோட சேர்ந்து பயங்கரவாத செயலை செய்யற இலங்கை உளவுத்துறையினரும் வந்து அவர்களோட சேர்ந்து என்ன ஒரு செக்மேட்டுக்கு ஒரு என்கவுண்டருக்கு மாட்ட வலிக்கிடினா நான் அவர்களுக்கு கவுண்டர் என்கவுண்டர் வச்சு நகர்ந்து கடைசியா அவர்களுக்கே தெரியாது. நான் ஒரு அதியுச்ச மட்டத்துல போய் எல்லாரையும் ஆதாரத்தோட வெளிப்படுத்துவேன். வெளிப்படுத்தின பிறகு நான் என்ன வந்து நான் நாட்டை விட்டு வெளியேறேன். இல்ல இப்போ இந்த காலகட்டம் வரைக்கும் இந்த 2024 தொடங்கியாச்சு. இன்றைக்கு வரைக்கும் நீங்க வந்து அவர்களை பின்புலமா யார் செயல்படுறா, என்னென்ன பண்றாங்க அப்படிங்கும்போது இந்த சர்க்கிளுக்குள்ளதான் எல்லாமே வந்துட்டு கொண்டே இருக்குது. இந்த ஆரிய குணராஜா அந்த மாதிரி ஒருத்தர் தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த சர்க்கிள் தான் தென்கிழக்கு ஆசியாவிலே இலங்கையிலேயே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில, அதுவும் இந்த 13 கோடி தமிழர்களுக்குள்ள இந்த சர்க்கிள் தான் மிகவும் ஆபத்தான சர்க்கிள். இந்த ஆபத்தான சர்க்கிள் வந்து இலங்கை உளவுத்துறையும் இந்திய உளவுத்துறையும் கட்டுப்பாட்டு கொண்டுறோம். என்னன்னு சொன்னா இந்த சர்க்கிள் வந்து மிகவும் ஆபத்தான சர்க்கிள். இந்த சர்க்கிள் வந்து களையெடுக்கப்பட வேண்டிய சர்க்கிள். ஆனா அந்த சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஜனநாயக போராளி கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள், முக்கியமான உறுப்பினர்கள் ஒரு 5-6 பேர் வந்து டெல்லியில 2 முறை வந்து பேசிட்டு போயிருக்காங்க. டெல்லியில சில கூட்டங்களுக்கும் கலந்து கொண்டிருக்காங்க அவங்கெல்லாம். இதெல்லாம் நீங்க வந்து ஒரு உளவுத்துறை ஊடக இருக்கிறீங்க. நீங்க வந்து இதெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு அந்த பகிர்ந்து கொள்ள முடியுமா? நீங்க அந்த செய்திகளை சொல்ல முடியுமா? அவர்களுடைய பின்புலத்தை சொல்ல முடியுமா? இப்ப இந்த முன்னாள் போராளிகள் என்றது 100% நான் சொல்லுவேன். இவர்கள் வந்து இலங்கை உளவுத்துறைக்கு தான் வேலை செய்யணும். இவர் டெல்லிக்கு வந்தது சில வேளை இலங்கை உளவுத்துறையை சொல்லி இருக்கலாம். இந்த முன்னாள் போராளிகளுக்கு நீங்க டெல்லியில போங்க, டெல்லியில உங்களை யார் சந்திக்கணும், உங்க நிலப்பாடு என்ன, அவர்கள் என்ன நிலப்பாடுன்னு நீங்க வந்து சொல்லுங்கன்னு சொல்லி. அதே நேரம் இலங்கை உளவுத்துறை இந்திய உளவுத்துறைக்கும் சொல்லி இருக்கலாம், இந்த முன்னாள் போராளிகள் உங்க வரையினம், நீங்களும் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை தாங்கன்னு சொல்லி. அப்ப இலங்கை உளவுத்துறைக்கு வந்து முன்னாள் போராளிகள்கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட் வரும். அதே நேரம் டெல்லியில இருந்து ரோட்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வரும். அப்ப அவர்கள் வந்து ரோவின் நிலப்பாட்டையும் பார்த்துக் கொள்ளுவினம், முன்னாள் போராளிகளூடாக முன்னாள் போராளிகளின் நிலப்பாட்டையும் அவதானிப்பினம், முன்னாள் போராளிகளூடாக இந்தியா நிலப்பாட்டையும் அவதானிப்பினம். அப்ப அவர்கள் ஒரு முன்னாள் போராளியை டெல்லிக்கு அனுப்புறதன் ஊடாக அவர்களுக்கு 3 ரிப்போர்ட் வருது. 3 ரிப்போர்ட்டின் ஊடாக அவர்கள் எதிர்கால நடவடிக்கையை பிளான் பண்ணி கொள்ளுவினம். மற்ற இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த ஈழத்தமிழற்ற வரலாற்று ராஜீவ் காந்தியின் கொலைக்கு பிறகு ராஜீவ் காந்தியின் கல்லறையில போய் ராஜீவ் காந்திக்கு அஞ்சலி செலுத்தின இலங்கையின் ஈழத்தமிழன் 400 ஆள் தான். யாழ்ப்பாண தமிழன் 400 ஆள். அதே மாதிரி நீங்க சொல்றது ஆரம்ப கட்டம் 91 ஆரம்ப கட்டம் ஒரு குறிப்பிட்ட காலம் என்று வைங்களேன். அதுக்கு பிறகு ராஜீவ் காந்தியின் குடும்பத்துல வந்து ராகுல் காந்தி என்ன சந்திச்சவர், ராகுல் காந்தி சந்திச்சு 3 மணத்தியாலும் இலங்கை தமிழர் ஈழத்தமிழர் தொடர்பா நாங்க கதைச்சினாங்க. சந்திச்ச உடனே முதல் நான் சொன்னா வந்து அதாவது வந்து இலங்கை தமிழர் தொடர்பாகவும் ஈழத்தமிழர் தொடர்பாகவும் விசேடமாக யாழ்ப்பாண தமிழர் தொடர்பாகவும் ராஜீவ் காந்தியின் கொலையை வந்து நான் ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சு கொண்டு அதை கண்டிக்கிறேன் தெரிவிச்சு கொண்டு அதால ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் துன்பப்படினம், ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று நான் சொன்னேன். இந்திய உளவுத்துறையும் வந்து ஒரு நிலப்பாட்டில் இருக்கு. அது தெளிவா எனக்கு இந்திய உளவுத்துறை ஊடாக ஒரு சந்தர்ப்பத்துல தெளிவுபடுத்தப்பட்டது. ராஜீவ் காந்தியின் கொலைக்கும் இலங்கை தமிழருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றது 100% இந்தியாவின் நிலப்பாடு. அது இந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இல்லையா? நீங்க இவ்வளவு பெரிய இது சொல்றீங்க. இப்ப வந்து 26 தமிழர்கள் வந்து தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுத்தாங்க. அதுல பல பேர் 25 வருஷம் 30 வருஷம் சிறையில இருந்து வந்தவங்க இப்பதான் இருக்காங்க. இன்னும் வெளியிடாம இன்னொரு 4 பேர் இன்னும் சிறைக்குள்ள சிறப்பு முகாமில் உட்கார வச்சுதான் இருக்காங்கல்ல. முருகன், சாந்தன் அவங்களெல்லாம் ஒரு இயக்கத்தின் தலைமையின் முடிவையோடைய ஒட்டுமொத்த மக்களின் முடிவு இல்ல ராஜீவ் காந்தி கொலை. சரியா? ஒட்டுமொத்த மக்களின் முடிவில்லை. ஒட்டுமொத்த மக்களுக்கோ விடுதலை புலிகளின் தலைமைக்குள்ளேயோ பலருக்கு அது தெரியாது. 2வது வந்து தமிழ் மக்கள் யாருக்குமே ராஜீவ் காந்தி கொல்லப்பட போறாருன்றோ தெரியாது. மற்றது வந்து அப்ப நீங்க இதை பிரிச்சு பாக்குறீங்க. நீங்க இதை தெளிவா பிரிச்சு பாக்குறீங்க. அதாவது
விடுதலை புலிகள் அமைப்பை வந்து பிரிக்கிறீங்க, அதே போல இலங்கை தமிழர்களையும் பிரிக்கிறீங்க, அப்படிதானே? நீங்க தான் குழம்புறீங்க. நீங்க தான் இந்த விஷயத்துல குழம்புறீங்கன்னா, விடுதலை புலிகளின் தத்துவாசிரியர் அண்டன் பாலசிங் கூட சொன்னவர், எனக்கு இந்த கொலை நடந்தது தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் தடுத்திருப்பேன். பல்வேறு சந்தர்ப்பத்தில் நடந்தவர். இது ஒரு துன்பியல் சம்பவம் மட்டும் சொன்னவர். அதே கருத்தை தான் நான் வந்து ராகுல் காந்திகிட்டே நான் சொன்னேன். ராகுல் காந்தி அதை ஏற்றுக்கொண்டு ராகுல் காந்தி சொன்னவர், உலகத்திலேயே இலங்கையின் வடபகுதி வடக்கு கிழக்கு தமிழர்கள் தான் அதிகம் துன்பப்பட்டிருக்கிறோம், பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய வேலையை நான் உணர்கிறேன். நான் யாழ்ப்பாணம் பெற விரும்புகிறேன். இலங்கை தமிழர்களுக்கு நான் உதவி செய்ய விரும்புகிறேன். சந்தர்ப்பம் பெறும்போது நான் யாழுக்கு வருவேன் என்று சொல்லி எனக்கு உத்தரவாதம் தந்தவர். சரியா? ஆக வந்து ராகுல் காந்திக்கும் ராஜீவ் காந்தி குடும்பத்துக்கும் இந்த விஷயம் வந்து தெளிவாக தமிழ் மக்கள் சார்பாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. தமிழ் மக்களுக்கும் ராஜீவ் காந்தி இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்கள் இந்த கொலையை ஆதரிக்கவும் இல்லை. அது வந்து ஒரு இயக்கத்தின் முடிவு. அந்த இயக்கம் வந்து அந்த காலப்பகுதியில எப்படி இருந்தது, யாரோட சேர்ந்து செயற்பட்டது, அது 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 அந்த இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட அந்த இயக்கத்தின் தத்துவாசிரியரே அதை மறுத்திருக்கிறார். சரியா? அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்ப நான் ஒரு பொதுமகன், நான் ஒரு ஊடகவியலாளர், நான் ஒரு மக்களின் பிரதிநிதி, நான் வந்து மக்களின் உளவாளி. நான் வந்து ஒரு இயக்கத்தின் உளவாளி இல்ல, ஒரு நாட்டின் உளவாளி இல்ல. ஒரு ஊடகவியலாளன் என்றவன் வந்து ஒரு மக்களின் காவலன், ஒரு மக்களுக்காக உளவு செய்பவன், ஒரு மக்களுக்காக தகவல் சேகரிக்கிறவன், ஒரு மக்களின் பிரதிநிதியா நான் வந்து ராகுல் காந்தியை சந்திச்சு சொல்றேன், இந்த சம்பவத்துக்காக நான் மக்கள் சார்பாக வருத்தத்தை தெரிவிக்கிறேன் என்று சொல்லி. அது என்ற தார்மீக உரிமை. அது தார்மீக உரிமை. ஆக வந்து அதுக்காக வந்து ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை வந்து தண்டிக்கிறதோ அல்லது அவர்கள் மீது அழுத்தங்களை பிரயோகிக்கிறதோ அது ஒரு தவறான அணுகுமுறை என்று நான் கருதுறேன். இதை வந்து டெல்லி அரசாங்கமும் எனக்கு சில சேனல் ஊடாக சொல்லியிருக்கு. நாங்க சில இடங்கள்ல வாத பிரதிவாதங்கள்ல ஈடுபடைக்க அதுக்கும் தமிழ் மக்களுக்கும் தொடர்பு நாங்க ஒட்டுமொத்தமே கருத முடியான்னு சொல்லி. அதை நான் ஏன் இதை சொல்றேன் என்று சொன்னால், இப்ப நான் இதுல ஏன் சொல்றேன் என்று சொன்னால், இப்ப இப்ப ராகுல் காந்திக்கு வந்து தமிழ் மக்கள் சார்பாக யாரும் போய் இந்த விஷயத்த சொல்லி இல்லை. சரியா? மற்ற ராஜீவ் காந்திக்கு அஞ்சலியும் தமிழ் மக்கள் சார்பாக யாரும் செய்யல. நான் அதை செய்துக்கிறேன். ராகுல் காந்திக்கு நான் அதை ஆதாரத்தை காட்டினான். ராகுல் காந்தியும் சொன்னவர் எனக்கு இது தெரியும் என்று சொல்லி மற்றதை ஏற்றுக்கொண்டவர். தமிழ் மக்களுடைய துன்பத்துல தான் பங்கு கொள்றேன், கட்டாயம் சந்தர்ப்பம் பெறும்போது தமிழ் மக்களுக்கு தான் சேவை செய்வேன் என்று சொல்லி. நல்ல செய்திகள், நிறைய ஆழமான செய்திகளை, பல செய்திகளை பார்த்தோம். துவாரகால தொடங்கி சேரமான்ல காலை வைத்து, அடுத்தது கிருபாகரன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து ஜனநாயக போராளிகள் கட்சி, அதுக்கு அடுத்தது ராஜீவ்காந்தி கொள்ளை சம்பந்தமாக, இந்த மாதிரி பல செய்திகள் வந்து மிக ஆழமாக ஊடுருவி என்னென்ன நடக்குது, எப்படி நடக்குது, இது வந்து இனி துவாரகா பிரச்சனையில் என்னென்ன நடக்க போகுது, அதோட சட்ட பிரகாரம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து இன்னும் வருங்காலத்தில் பல செய்திகளாக வரக்கூடியது இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த செய்திகளை நீங்கள் வந்து நிறையா செய்தி சொல்லியிருக்கீங்க. அடுத்த முறை வந்து இன்னும் பல செய்திகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.